வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 3 சிங்க பெண்கள் வந்திருக்காங்க. கடல் சார்ந்த துறையில மிக சிறந்து விளங்கக்கூடிய 3 சிங்க பெண்கள். அவங்க என்ன சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத அவங்களே கூப்பிட்டு நாம பேசுவோம். வாங்க. உங்களை இந்த மேடையில் சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். சொல்லுங்க, என்ன துறையில் நீங்கள் மிக சிறந்து விளங்குறீங்க, என்ன பணியாற்றிட்டு இருக்கீங்க, உங்கள் பேர், எந்த இடத்துலேருந்து வரீங்க சொல்லுங்கள். என் பேர் பாண்டியம்மாள். பாண்டியம்மாள். நாங்கள் சின்னப்பாலம் பாம்பன் கிராமத்திலேருந்து வர்றோம். நாங்கள் பிறந்ததுலேருந்து எங்களுக்கு கடல் தொழில் தான். பாசி எடுக்க போவோம். அதை சேர்ந்து கடலில் என்னென்ன இருக்கோ எல்லா வகையான பொருளுமே எங்களுக்கு எடுக்க தெரியும். மறிக்கொழுந்துன்னு பாசி மெயின் எங்களுக்கு அதுதான். அது பாரில் இயற்கையாக பாசி எடுக்கிற தொழில் இயற்கையாக வளரக்கூடியது. செயற்கையாக வளர்க்குறதுல அதுவா இயற்கையாக வளரக்கூடியது. நாங்கள் அதை போய் கடலில் மூழ்கி அந்த பாசியை எடுத்துக்கிட்டு காய போட்டு விற்பனை செய்வோம். இது எங்கள் தலைமுறையாக எங்கள் பெண்கள் சின்னப்பாலத்தில் 200 பெண்களாவது குறைஞ்சது இந்த தொழிலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். எங்கள் தாத்தா பாட்டி மூதாட்டி அந்த காலத்தில் இருந்த இந்த பாசி தொழில் எங்களுக்கு மெயின் பாசி தொழில் தான். எத்தனை வயசுலேருந்து நீங்கள் இதை பண்ணுறீங்க? நான் ஒரு 20 வயசுலேருந்து நான் போயிடுறேன். ஆனால் எனக்கும் முன்ன உள்ளவங்க 7 வயசு 10 வயசு இந்த வயசுகளில் கூட அவங்க கடலுக்குள்ளே போய் பாசி எடுத்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் எங்களை பற்றி தெரியாது. எங்களை கூப்பிட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கலைஞர் டிவிக்கு தான் நாங்கள் முக்கியமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேருமா? என் பேர் முனியம்மா. சின்னப்பால கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். நீங்களும் இதை தான் பண்ணுறீங்களா? ஆமாம். எத்தனை வயசுலேருந்து நீங்கள்? நான் 7 வயசுலேருந்து கடலுக்கு போவேன். 7 வயசா? எங்கள் அப்பா பாசி எடுப்பாங்க, அவங்களோட சேர்ந்து எடுத்தேன். எடுத்து இப்போ 57 வயசாச்சு. நான் அந்த தொழில் தான் செய்கிறேன். ஓ, பயமே கிடையாது உங்களுக்கு? பயம் இல்லை. நீஞ்சுவேன், குழி ஓடுவேன், குழி ஓடி சங்கு பிறக்குவேன், பாசி எடுப்பேன், சோவி பிறக்குவேன். உங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அதை தானே தொழில் போக சொல்கிறாங்க. கல்யாணம் முடிச்சவரும் அந்த தொழில் தான் போக சொல்கிறாரு. ஒன்றும் தெரியாம மற்ற தொழிலாம் வல்லம்லாம் வத்தையெல்லாம் எங்களுக்கு இல்லை. யாருக்கிட்டையாவது கூலிக்கு போய் தான் நாங்கள் தொழில் பண்ணுறோம். 1க்கு 3 பொம்பளை பிள்ளை எனக்கு 3ஐயும் கட்டி கொடுத்துட்டேன். இந்த தொழில் பார்த்து தான் கட்டி கொடுத்துருக்கேன். இன்னமும் நீங்கள் அதை பண்ணுறீங்க? இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்று கூட பாசிக்கு போயிட்டு தான் வந்தேன். கடலை நீஞ்சுவேன், எவ்வளோ தாவளையும் ஓடுவேன். கடலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப வர எவ்வளவு நாள் ஆகும்? காலையில 7 மணிக்கு போவோம், ஒரு 2 மணிக்கு வந்துருவோம் வீட்டு. விவசாயி தொழில் மாதிரி விவசாயி மாதிரி. மேம் விவசாயம் தான் எங்களையும் சேர்த்துருக்காங்க பாசி எடுக்கிறதையே. ஏன்னா நாங்கள் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு கடையில் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு அந்த பழைய சோறை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போகிறவங்க தான். போய் அந்த பாசியை கடலில் குளிக்கும் போது எங்கள் உயிர் போனாலும் போயிடும். அதை கூட நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். ஏம்மா ஏன் அழறீங்க? ஏம்மா அழறீங்க? அப்படி ஒரு கஷ்டம் மேம் நாங்கள் படுறது. எவ்வளோ நேரம் மூச்சு பிடிச்சி உள்ளே இருப்பீங்க? மூச்சு ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் மூச்சில் கிடப்போம். தண்ணிக்குள்ளேயே கிடந்து அந்த பாசியை பிடுங்கிட்டு மேலே கிளம்புவோம். மேலே கிளம்பி வரையில் ஒரு ஆபத்துனா அதோட போய் சேர வேண்டியதான். ஒரு நிமிஷம்மா, உங்கள் பேருமா? என் பேர் பகவதி மேடம். நாங்கள் பாம்பன் சின்னப்பாலத்துலேருந்து வர்றோம். எனக்கு 2 பசங்க, 2 ஆம்பளை பிள்ளைகளுங்க. எங்கள் வீட்டுக்காரரோடு நாங்களும் கடலுக்கு சேர்ந்து போவோம். நீங்களும் சின்ன வயசுலேருந்தே பண்ணுறீங்களா? எத்தனை வயசுல இருந்து? நான் ஒரு 15 வயசுலேருந்து போயிருப்பேன். கஷ்டத்தினால படிக்க வைக்கல எங்கள் அம்மா அப்பா, கடலுக்கு கூட்டி போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த கஷ்டத்தில் என் பிள்ளைகளையும் நான் ரொம்ப படிக்க வைக்கல. 10 படிச்சிருக்கிறான் ஒருத்தன் 12 படிச்சிருக்கிறான். அவங்களும் கடலுக்கு தான் போவாங்க, ஆனால் கூலிக்குத்தான் போவாங்க. அவங்க படிக்கணும்னு ஆசைப்படலையா? படிக்க ஆசைப்பட்டாப்புல எங்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை. கடல் தொழிலை பார்த்து நாங்கள் சாப்பிட கூட கஷ்டமாக இருக்குது. நாங்கள் அதை வச்சு எப்படி படிக்க வைக்கிறது? மேல் படிப்பு படிக்க வைக்கணும். நம்ம பிள்ளைகளை அந்த கடலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் எங்களுக்கு முடியலை. 7 வயசுல நான் போனேன் என் பிள்ளைகளை விட. 7 வயசுல நீங்கள் போனப்போ எப்படி இருந்தது சொல்லுங்க? 7 வயசுல நல்லா பாசி இருந்துச்சு. இப்போ பாசி வளர்ப்பு இல்லை. சுனாமிக்கு பிறகு வளர்ப்பு கிடையாது. பாசி இயற்கையாகவே அது குறைஞ்சிடுச்சுன்னு இயற்கையாகவே குறைஞ்சிருச்சு. ஆனால் பாரில் பாசி நல்லா இவ்வளவு நீளம் வளர்ந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு தண்ணி தான் இருக்கும். ரொம்ப ஆபத்தான வேலையா இருக்கு. நான் எதிர்பார்த்தது என்னமோ அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க, உள்ள போறாங்க, எடுத்துட்டு வராங்க, இப்படிதான் நினைச்சேன். இன்னும் என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறமா போய் எடுத்துட்டு வர்றது, கரெக்டா தூக்கிட்டு வரணும், அதெல்லாம் இருக்குல்ல. அந்த சாக்கு கட்டியிருப்போம். அது எப்படி கட்டியிருப்பீங்க? இதுல சாக்கு கட்டியிருப்போம், இதுல கண்ணாடி போட்டிருப்போம்.
டீ ஷர்ட்டு போட்டிருப்போம், பேண்ட் இவ்வளோக்கு பேண்ட் போடுவோம், காலில் ஷூ மாட்டியிருப்போம், அதோட தான் உள்ளே ஓடுவோம். ம். சாக்கு வந்து இப்படி கட்டணும்னா சாக்குங்கிட்டு கடல்ல மிதந்துக்கிட்டு கிடக்கும். ஆ. அப்ப நாங்க பாசி எடுத்ததும் இந்த இடத்துல அதுல வைக்கிறது மாதிரி. பாசி எடுத்து இப்படி வைப்பீங்க. சாக்குகளை அது வைக்க வச்சா அது உடனே முடி போடணும்ல, வெளியே அது வராதா? வெளியே வராது. முன்னாடி நாங்க அதை முடிச்சு போட்டு எல்லார் பாசியும் ஒண்ணா சேர்த்து ஒரு இடத்துல கட்டி போட்டு இல்ல அந்த சாக்குக்குள்ளே பாசி இருக்குமா? பாசி வெளியே போகாது. வெளியே போகாத அளவுக்கு நான் கட்டியிருப்போம். முன்னையெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க அம்மா அப்பா எங்க தாத்தா பாட்டி அப்ப பாசி எடுத்துட்டு வந்து பச்சையில கொடுப்பாங்க. அப்ப 5 ரூபா 2 ரூபாய்க்கு அந்த காலத்துல 5 ரூபா 2 ரூபா இல்ல 50 பைசாவுக்கு நான் பாசி ஓட்டுறேன். 7 வயசுல 50 பைசா. 50 பைசாவுல இருந்து அப்படியே சனந்தனமா கூட்டி ஒரு 15 ரூபாய ஆக்குனாங்க. அதோட 15 ரூபா கட்டாதுன்னு தான் காய போட்டு தரோம்னு 50 ரூபாய ஆக்கியிருக்கா. சீதா, அழகா இருக்கீங்க. எனக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எந்த ஏரியால இருந்து வரீங்க? சேலம். என்ன வேலை பண்றீங்க? எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க. நான் படிக்கல. ம். நான் வந்து சேலம் 4 ரோட்ல மயானத்தில் வேலை செய்கிறேன். மயானம்னா சுடுகாட்டில் வேலை செய்கிறேன். அது புரியுது எனக்கு. என்னங்க இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறாங்க? உங்கள் தங்கச்சி இதை பற்றி இந்த மாதிரி பண்ணுறாங்களே, நீங்கள் பெருமையாக நினச்சிருக்கீங்களா, ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீல் பண்ணுறோமா, அவங்க வந்து நான் மற்றவங்களுக்காக சேவையாக நினச்சி பண்ணுறேன். அது வந்து நான் தப்பாக எதுவுமே அது நினச்சிக்கல. நான் மற்றவங்களுக்கு ஒரு உதவியாக செய்கிறேன். அது நான் விருப்பப்பட்டு தான் செய்கிறேன். அது என்னது அப்படின்னு அவங்க விருப்பத்தோடு தான் பண்ணுறேன் நான். என்னது இது அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். எல்லாரும் வந்து படிக்கணும், வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல கணவன் குடும்பம் ஆகணும்னு நினைப்பாங்க. நீங்கள் என்னங்க சேவை பண்ணுறேன்னு எனக்கு புரிய வைங்க கொஞ்சம். அம்மா வந்து நான் 8 வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவுக்கு என்னால் எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எதுவுமே என்னால் பண்ண முடியல. அப்போ வந்து எனக்கு அப்பாவும் இல்லை. பாட்டிமா வந்து என்னை எடுத்து வளர்த்துனாங்க. எங்கள் பாட்டிமா பேர் ராஜம்மாள். அவங்க தான் எல்லாமே. அவங்க என்னை எடுத்து வளர்த்தி ஆளாக்குனாங்க. சொந்த பாட்டி, வளர்ப்பு பாட்டி. என்ன பாட்டி. தூரத்து சொந்தம் வளர்ப்பு பாட்டி. என்னை எடுத்து வளர்த்தி ஆளாக்குனாங்க. பாட்டியோட பூர்வீகம் இது ஒரு 5-6 தலைமுறையாக இந்த மயான வெட்டியான் வேலை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. பாட்டி கூட வந்துகிட்டு இருந்ததுனால எங்கள் பாட்டி வந்து பள்ளிக்கூடம் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பள்ளிக்கூடம் பக்கமே போனதில்லை. குழந்தையிலேருந்தே பாட்டியோட போயிடுவீங்களா மயானத்துக்கு? இல்லை, நான் 8 வயசுல அம்மா இறந்துட்டாங்க. நான் ஒரு 12-13 வயசுல இருந்து கூட மாட போயிட்டு இருந்தேன். அப்புறம் செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வந்ததுனால நான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 12-13 வயசுங்கிறது பெரிய பெண்ணார வயசு. அப்படியே அந்த நேரத்துல போயிடுவீங்களா நீங்க? அப்ப வந்து பாட்டி கூட சும்மா போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருந்தது. செய்யறதெல்லாம் எப்படி செய்யறாங்க, இந்த வேலை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கேன். பயம் எல்லாம் கிடையாது அவங்க? பயம் இல்லை. குழந்தைங்கன்னா பொதுவா இருட்டு ஒரு ரூம், இப்போ இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் போய் சுவிட்ச் ஆன் பண்ணு இதை எடுத்துட்டு வானா பயப்படுவாங்க. நீங்க எப்படிங்க? என்னோட அம்மாவோட மரணம் தான் எனக்கு இந்த பயமெல்லாம் இல்லாத தெளிய வச்சது. அது எப்படி? என்ன அம்மா வந்து மரணத்துல என்ன அப்படின்னா? அம்மா வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சுக்கிட்டாங்க. என் கண்ணு முன்னாலேயே பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து எனக்கு எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த சடங்கெல்லாம் எப்படி பண்ணணும், அவங்களுக்கு எப்படி? இல்லை, அவங்க கண்ணு முன்னால் எரிஞ்சப்போ கூட என்னால் அது போய் அணைக்க தெரியல. விவரம் இல்லை, விவரம் பத்தலை, எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. அந்த இதில் வந்து 1 மாத அளவில் அம்மா தீக்காயத்தோட ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப இது வந்து எனக்கு பெருசாகவே தெரியல. பிரச்சனைகள் இருக்கும்ல மாதங்கள்ல, அந்த நேரத்துலயும் போவீங்களாமா? நான் அந்த இதுலேயும் நான் போய் வேலை செஞ்சுருக்கேன். நான் போய் எனக்கு வந்து அந்த இதுலலாம் நம்பிக்கை இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பணி, அது ஒரு சேவையா நீங்க நினைக்கிறீங்க? அவ்வளோதான். அது வந்து எனக்கு அதெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை. நான் எத்தனை மணினாலும் நான் போய் செய்வேன். ஒரு பண்டிகை போட்டு இரவு நேரங்கள்ல எப்படி மயானத்துல வந்து 12-1 மணிக்கு கூட ஃபோன் பண்ணிட்டாங்களா ஆம்புலன்ஸ்? எனக்கு அதுதான் கேட்கணும். எனக்கு ஆம்புலன்ஸ்காரங்க 12-1 மணிக்கு கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா டைம் எல்லாம் பார்க்கவே மாட்டா, போயிடுவா. இவ ஒருத்தியே போயிடுவா, யாருமே கூட கூட. என்னமோ உங்களுக்கு அது ஒரு விளையாட்டு பிளே கிரவுண்ட் மாதிரி. வெளியில இருக்கவங்கள பார்த்தா பயப்படலாம். வெளியில இருக்கவங்கள பார்த்தா பயப்படலாம். அங்க இருக்கிறவங்கள பார்த்தா பயம். ஆக நடமாடக்கூடிய மனிதர்களை பார்த்தா பயப்படலாம். இறந்து போனவங்களை பார்த்தா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட வேண்டியதே இல்லை. அவங்க எல்லாம் வந்து பேய் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நைட்ல பேய் வரும், பேய் உலாத்தம் அப்படின்வாங்களே. நிறைய சோஷியல் மீடியாவில் என்னென்னமோ போடுறாங்களே. நீங்க அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா, அனுபவிச்சிருக்கீங்களா? நான் ஒரு 22 வருஷம் ஆகுது அந்த மயானத்துக்குள்ள போய் நான் வேலை செய்ய ஆரம்பிச்சு. இது வரைக்குமே என்னோட கண்ணுக்கு ஒரு பூனைக்குட்டி மாதிரி கூட நான்லாம் பார்த்ததில்லை.
எந்த ஒரு சலசலப்பு எந்த ஒரு சவுண்டுமே நான் கேட்டதில்லை. அப்படியா? நான் ஏங்க நான் வந்து யூடியூப்லலாம் நானே வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன், இதெல்லாம் போடுவாங்க பார்ப்பேன். இதில் பார்த்தங்க அப்படி கொஞ்சம் தள்ளுறாமல் இருக்குங்க, இப்படி போகாமல் இருக்கும், புகை மாறினும். நீங்கள் எப்படி ஒன்றுமே பார்க்கலன்றீங்க? என் கண்ணுக்கு தெரிஞ்சதே இல்லை. சிங்கப்பெண்ணை வரிசையில் 3வது நபராக நாம் சந்திக்க போகிறவங்க வீரலக்ஷ்மி. அவங்க எந்த துறையில் சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அவங்களே கூப்பிட்டு தெரிஞ்சுப்போம். வாங்கம்மா வீரலக்ஷ்மி. பா என்ன ஹைட்டு! அப்போ ஏதோ ஒரு வீரமான செயலில் தான் ஈடுபடுறீங்கன்னு நினைக்கிறேன். போல்டான பர்சனாலிட்டியாக தெரியுது. சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் வந்து 108 ஆம்புலன்ஸில் முதல் பெண் ஓட்டுநராக பணிபுரியுறேன். வாவ். என்னோட பேர் வீரலட்சுமி. சரிப்பா. சொந்த ஊர் வந்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர். ஸ்கூல் படிப்பு எல்லாமே அங்கே படித்தது அங்கே தான். அப்புறம் என் கணவர் சொந்த ஊர் தேனி அவர் போடிநாயக்கனூர் தான். அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் இங்கே சென்னையில் வேலை பார்த்ததுனால சென்னைக்கு வந்துட்டோம். அப்படி இங்கே வந்து சென்னை வேலை அப்படி போயிட்டு இருந்தது. 2 குழந்தைங்க ஆயிட்டாங்க. அப்போ வந்துட்டு சரி நம்ம கேரியருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. உங்கள் மனசுக்குள்ள தோணுச்சு? வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணால் ஒரு ஆள் கஷ்டப்படுறாங்க, நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஆசை. அப்போ என்ன பண்ணலாமோ அவங்க டிரைவர் வீட்டில் வந்து டிரைவராக இருக்காரு. அப்போ நம்ம சின்ன வயசுலேயே வந்து ஸ்போர்ட்ஸு இப்போ ஸ்டேட் லெவலில் பாக்ஸிங் பிளேயர். நான் ஸ்கூல் படிக்கும் போதே. என்ன பிளேயரு? பாக்ஸிங். நம்ம குத்துச்சண்டையில் மாநில அளவில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்களா? என்ன அறியாமே உங்கள் தோற்றத்தை பார்த்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்குள்ள. சூப்பர். பாக்ஸிங்கில் எந்த லெவல் வரைக்கும் போயிருக்கீங்க? நான் ஸ்டேட்டில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். மாநில அளவில் தொடர்ந்து 3 முறை தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கேன். குடியரசு தின விழா போட்டிகள் நடக்கும் வருஷம் 10th லெவல் அந்த மாதிரி 3 வருஷம் தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து 3 வருஷம் மாநில அளவில் போட்டியில் வந்து குத்துச்சண்டையில் வந்து தங்கப்பதக்கமும், சிலம்பத்தில் வந்து குழு விளையாட்டில் மாநில அளவில் முதலிடமும் நாங்கள் இருந்திருக்கோம் ஸ்கூல் படிக்கும்போது. ஸ்கூலில்? அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஓரியண்டாக கோர்ஸ் போயிட்டு இருந்தேன். பிள்ளையர் 2 பிள்ளைகள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா பண்ணணும், இதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு. திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி வேலைக்கு போயிட்டே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். வேலைக்குன்னு போகும்போது வீட்டில் அவங்க டிரைவிங் இருந்ததுனால, ஹஸ்பண்ட் டிரைவரில் இருந்ததுனால டிரைவிங் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் சூளைமேல சென்னையில் தான் இருந்தோம். சென்னை பக்கத்தில் சூளைமேல ட்ரஸ்ட் ஒன்று இருந்துச்சு, அனியூன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறவங்க. அவங்க ட்ரஸ்ட்டில் அவங்க போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து டிரைவிங் கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. இது நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை கண்டிப்பாக பண்ணுவேன், எந்த பயமும் இல்லை அப்படின்னா. சரிம்மா நீ பண்ணுவேன், நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லைட் வெயிட்டு, ஹெவி பஸ் ஓட்டுறது வரைக்கும் ட்ரைனிங் அங்கே முடிச்சுட்டு 1 இயர் அந்த வந்து ரூட் பஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பஸ் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே ஓட்டிகிட்டு இருந்தேன். தனியாக வந்து பண்ணுவோம். அந்த பசங்க மொபைல் இது என்னன்னா ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஜாபை சூஸ் பண்ணணுன்றதுனால ஸ்கூலுக்கு விட்டுட்டு அந்த இன்விட்டிங் ஒரு 9 to 6 ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற போது டாக்ஸி ரெண்ட்டுக்கு எடுத்து ஓட்டலான்னு சொல்லிட்டு டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தேன். 2016 ஒரு 2019-20 காலகட்டம் வரைக்கும் டாக்ஸி சென்னையில். ஆமாம், பகலில் டாக்ஸி ஓட்டிட்டுமா. லீவ் நாளில் வந்து நைட்டு ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் கூட ஓட்டுவேன். அப்படியா? ஆமாம். ஜாப் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஏதாவது பண்ணணும், ஒரு டிரைவிங் ஸ்கூல் மாதிரியோ அது எல்லாம் ஓரியண்டாக ஸ்போர்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு நடத்தணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ வந்து டிப்ளமோ கோர்ஸ் கரஸ்பாண்ட் கோர்ஸ் நான் போடுறேன். ஆட்டோமொபைல் போட்டுட்டு ஃபஸ்ட் எய்டு எல்லாம் கற்று வச்சுட்ருக்கு. வேலைக்கு போக கிடைக்கிற கேப்பில் வந்து இது மாதிரி கோர்ஸ் போக படிக்க இந்த மாதிரி இருந்தது. 2020 கோவிட் பீக்கில் போயிட்டு இருக்கும்போது நம்ம அந்த நியூஸ் ஸ்டார்டிங் டைமில் 1 மந்த் வந்து இந்த டாக்டர்ஸு ஸ்டாஃப்லாம் எவ்வளோ இது பண்ணிட்டாங்க, இன்வால்ட்டாக ஜாப் பண்ணிட்டாங்க. துருன்னு இருந்துட்டோமா, நமக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நமக்கு என்ன தெரியும், டிரைவிங் தெரியும். அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் இது ரன் பண்ணால் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு. அது உங்களுக்கா தோணுச்சா இல்லை எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க வந்து நான் டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, ஆம்புலன்ஸ் ஓட்ட போகிறேன்னு சொல்லும் போது சரி, ஒரே வார்த்தை தான், முடியும் தைரியமாக பண்ணிடுவேன், கவனமாக பண்ணு, எந்த வேலை பார்த்தாலும் கவனமாக இரு, அது ஒன்று தான். அந்த ஒன்றும் சொல்லிட்டாங்க, எந்த நெகட்டிவாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. பண்ணிடுவா. குறிப்பாக ஆம்புலன்ஸுங்கிறது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்ல. ஆமாம், அதனால நான் 3 வருஷம் டாக்ஸி ஓட்டி காமிச்சிட்டேல, டிரைவிங் ஃபீல்டு இருந்துட்டோம்ல நம்ம. அப்போ வந்து அந்த பயம் அவங்களுக்கு போயிடுச்சு. நைட்டு பகல் ஓட்டுவாங்கன்ற போது ஆம்புலன்ஸ் என்ன அந்த பிளட்டு அப்புறம் அந்த ஆக்சிடென்ட் தைரியமாக போல்டட்டி இது பண்ணணுன்றது, சரி நீ பண்ணிடுவேன், கவனமாக இரு அப்படின்ற மாதிரி ஸ்பீடாக ஓட்டணும். ஸ்பீடு அப்புறம் என்னன்னா அங்கே எப்படி கேர் பண்ணுறோம், அந்த இடத்துல எப்படி நம்ம என்ன அந்த கோல்டன் ஹவர்ஸ்க்குள்ளே என்ன முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொடுத்து ரெக்கவர் பண்ணுறோம் எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாமே இருக்குது அதில். அந்த இடத்துல வந்து ஸ்பாட்டில் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு பாடி உருக்குலைஞ்சு கிடக்கும். அதை எப்படி நம்ம அந்த இடத்துல வந்து கூட எங்கள் டெக்னீஷியன் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து எப்படி அதை ரெக்கவர் பண்ணி ஆம்புலன்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் சேர்க்கறது, ஸ்பீடு இன்க்ளூடிங் அந்த இடத்துல எப்படி செயல்படுறோம்,
அது எல்லாமே டிராஃபிக்ல டிராஃபிக்கில் இருக்கும். பிளட் அதிகமாக போகும்போது இப்போ அது எப்படி எடுத்து கட்டி அதை கொண்டு போகிறோம். ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கும். ஸோ அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னே எனக்கு ட்ரைனிங் எனக்கு கொடுத்தாங்க. எங்கள் நிர்வாக நான் 108 ஃபஸ்ட்டு சேரும்போது டெக்னீஷியனாக சேர டெக்னீஷியன் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. எமர்ஜென்சி டெக்னீஷியன்ஸ் வந்து இருக்காங்க. டெக்னீஷியன் தான் நினச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை நான் டிரைவிங் அப்ளை பண்ணுறேன், எனக்கு வந்து ஹெவி லைசன்ஸ் வரைக்கும் வச்சுருக்கேன் நான் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தாங்க ஃபஸ்ட் எய்டெல்லாம் ஃபஸ்ட்டு நான் முடிச்சிருக்கேன் இந்த மாதிரி. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஸ்பெஷலாகவும் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஆம்புலன்ஸ் ஓட்ட போகிறாங்கன்ற போது சப்போர்ட் பண்ணாங்க, கற்றுக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி நானும் சொன்னேன், எனக்கு தெரியாத விஷயத்த கற்றுட்டு கூட நான் தெளிவாக பண்ணுவேன், எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றும் ஃபீல்டுக்குள்ளே போகும்போது ஒவ்வொன்றும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக பண்ணிட்டு. வாங்க கலைவாணி. ஊர் மன்னார்குடி மேடம். அங்கே தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அங்கே ஸ்கூல் படிக்கும்போதே என்னை பின்னாடியே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணி லவ் வந்து அரேஞ்சு தான் நடந்தது. அரேஞ்சு நடந்து அங்கே இல்லாமல் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். சென்னைக்கு வந்து 10 வருஷமாக ஆகுது. 10 வருஷமாக இங்கே தான் இருக்கோம். அங்கே ஊர்லேருந்தே சண்டை, அம்மா வீட்டில் தான் இருக்கும்போது சண்டை வந்துச்சு 2 பேருக்கும். அப்போல்லாம் வந்து கம்மியாக தான் தண்ணி அடிச்சிட்டு வருவார். சண்டை வரும், அது சமாதானம் ஆகிடும். இப்போ நாளாக அது அப்படியே அதிகமாகிட்டே வருது. தண்ணி அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, சந்தேகப்படுறது. ஊரில் இருக்கும்போதே சந்தேகம் வந்துடுச்சு அவருக்கு. சந்தேகம் வந்தோடனே யாரும் மாமா பசங்க யாருமே வரக்கூடாது, சொந்தக்காரங்க வந்து பேசக்கூடாது, அக்கா தம்பி யாருமே பேசக்கூடாத அளவுக்கு ரொம்ப கண்டிஷன் போட்டார். அம்மா அப்பாவுக்கு இது பிடிக்கல, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க போகிறீங்கன்னு கேட்டால் அம்மா அப்பா ஒரு வாட்டி அடிச்சிருக்காரு. அப்பாவை தள்ளி விட்டு கீழே அம்மாவை தள்ளி விட்டு அடித்து சண்டை போட்டு என்னை இழுத்துட்டு வந்துட்டார் அவங்க வீட்டுக்கு. அவங்க அப்பா அம்மா இருக்கையிலேயே அவங்க அப்பா அம்மா இருக்கையில் வந்து இழுத்தோன்னா, ஆனால் அவங்க அப்பா அம்மா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. மருமக நல்ல மருமக அப்படின்னு நான் ரொம்ப பொறுமையாக நடந்துப்பேன். நான் யாரையும் எதிர்த்து பேச மாட்டேன், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன். ரொம்ப இதாக நடந்துக்கனால அவங்களுக்கு என்னை பிடிச்சிச்சு. ஆரம்பத்தில் வெறுத்தாங்க, அவங்க வேறு ஜாதி நாங்கள் வேறு ஜாதி, வெறுத்தாங்க. அப்புறம் ஏற்றுக்கிட்டாங்க என்னைய. சரி நல்ல பொண்ணாக தான் இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் மாமியார் பொண்ணு மாரி பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க இல்லை, சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். அங்கே சொந்தக்காரங்களாம் வராங்க. சென்னைக்கு வந்ததுலேருந்து சந்தேகம் தான் மேடம். யார் அவங்க சொந்தக்காரங்க பேசினாலும் சந்தேகம், எங்கள் சொந்தக்காரங்க பேசினாலும் சந்தேகம். ஒரே டார்ச்சல். அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, யாரு கூட அம்மா கூட கடைக்கு போயிட்டு வந்தால் கூட சந்தேகம். எனக்கு ஒரு நிமிஷம், சந்தேகப்பட்டு என்னெல்லாம் பண்ணுவார்? சந்தேகப்பட்டு அந்த குடிச்சிட்டு வந்து சந்தேகப்பட்டாருன்னா என்ன கையில் இருக்குதோ எடுத்து அடிச்சிருவார் மேடம். போன வாரத்தில் கூட குழம்பு சாப்பாடு எடுத்து அப்படியே தலையில் ஊற்றிட்டாரு. ஒரு நாள் வந்து கதவை லாக் பண்ணிட்டு கேஸ் ஓப்பன் பண்ணி விட்டாரு. ஆமாம் மேடம், டீப்பு பிடுங்கி விட்டாரு வீட்டுக்குள்ளே. என்னையும் எங்கள் பாப்பாவையும் விட்டுட்டு கேஸ் ஓப்பன் பண்ணி விட்டாரு. விட்டுட்டு இவர் வெளியே வந்துட்டார். அது சின்ன ரூமு. அப்புறம் ஹவுஸ் ஓனர் உள்ளே வந்து ஒரு டோர் மாரி இருக்கும். அந்த டோர் அப்போ வந்து அவர் கால் முடியாதப்ப இருந்தப்போ டோர் ஓப்பன் பண்ணி விட்டார். ஓப்பன் பண்ணி அவங்கள கதவை தட்டி ஹவுஸ் ஓனர் அப்புறம் வெளியால் வந்து அந்த கதவை திறந்து அப்புறம் அவங்கள எங்க வந்து வெளியே இது பண்ணி விட்டாங்க. அது ஒரு டைம் 2 வாட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு மேடம். கேஸ் ஓப்பன் பண்ணாரு, மிரட்டறதா இல்ல எப்படி மிரட்டி கொளுத்திடுவேன்னு? அதான் என்னைய வந்து ஒரு மாதிரி டார்ச்சர். அவளை வந்து டார்ச்சர் பண்ணணும், வேலைக்கு அனுப்பக்கூடாது, வேலைக்கு போயிட்டுன்னு வேலைக்கு அனுப்புறது கிடையாது. பசங்க நானும் இவரை லவ் பண்ணி மேடம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆரம்பத்தில் ஸ்கூல் போகும்போது என்னை லவ் பண்ணார். இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாம், எங்கள் அப்பாவுக்கு விருப்பமே கிடையாது. அதனால் எங்கள் அப்பா வேண்டவே வேணாம், எங்கள் அப்பா இல்லை, நாங்கள் கட்டினா இவர் தான் கட்டி, என் பேரை பச்சை குத்திட்டு வந்துட்டார் மேடம். அதனால் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு மனசில் பட்டுச்சு. ஊரில் இருக்கிறப்ப சந்தேகப்பட்டாருன்னு சொன்னீங்களே, என்னெல்லாம் சந்தேகம்? ஏன் சந்தேகம்? யாரும் பேசக்கூடாது மேடம். கல்யாணத்துக்கு வராதவங்களாம் கல்யாணம் முடிஞ்சு வருவாங்கல்ல வீட்டுக்கு, அப்போ வந்தாங்கன்னா யாருமே பேசக்கூடாது, எல்லாரோடையும் சந்தேகம். இப்போ சந்தேகம்னா எப்படிம்மா? இப்போ வந்து ஆம்பளைங்க கூட பேசினா தப்பா இல்ல பெண்களோடையும் பேசக்கூடாது? இப்போ 2 பேர்ட்டையும் பேசக்கூடாது. சந்தேகம்னா யாராவது குறிப்பிட்ட ஒரு மேலே வரலாம். சரி நீ இவங்க கூட பேசுகிற, இவங்க கூட பழகுற, நீ இவங்க கூட பழகிட்டு இருக்க, எனக்கு தப்பா படுது சந்தேகப்படலாம், சரி அது ஓகே அப்படின்னா நம்ம ஒத்துக்கலாம். சரி ஒருத்தர் சந்தோஷப்பட்டால் கூட பரவாயில்லங்களா. யாரை பார்க்குறாரோ, இப்போ பக்கத்து வீட்டில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அவங்களோட பேசினா கூட வந்தால் நான் ஓடிடுவேன், வீட்டுக்குள்ளே பயந்துட்டு ஓடிடுவேன். ஏன்னா இவர் வீட்டுக்குள்ளே நடக்கிற டார்ச்சரை சொல்லிடுவேங்கிறதுனால பேசக்கூடாதுங்கிறாரா, இல்லை அவங்க நம்மளுக்கு எதுவும் சொல்லி கொடுத்து இவங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பேசக்கூடாதுன்றாரா எனக்கும் தெரியல. ஆனால் குடிச்சிட்டு வந்தால் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாது மேடம். என்ன கையில் இருக்க எடுத்து அடிச்சிருவார். பசங்களை நான் அடி வாங்கினா கூட பரவாயில்ல, பசங்களை மட்டும் நான் எப்படியோ அதுங்கள வெளியே போன்றுவேன், இல்லைன்னா மறைஞ்சிருன்றுவேன். குடிச்சிட்டு மாடியிலேருந்து 2வது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டார். குடிச்சிட்டு போதையில் விழுந்துட்டார். 2 காலுமே உடஞ்சிருச்சு. இந்த காலும் உடஞ்சிருச்சு, இந்த காலும் உடஞ்சிருச்சு. அப்போ எங்கள்கிட்ட ₹1 கூட காசு இல்லை மேடம் கையில். இவரை விட டெய்லி வேலைக்கு போவார், குடிப்பார், அவ்வளோதான் முடிஞ்சிடும். வீட்டுக்கு காசு தர மாட்டார். ஏதோ மிச்சம் மீதி அவர் குடித்த மிச்சம் தான் கொண்டாந்து கையில் தருவார். அதை வச்சு நான் பசங்களை பார்த்துக்கணும்,
ஏதாவது பண்ணிக்கணும். அப்படியே மீறினா அம்மாகிட்ட கேட்கணும். எங்கள் அம்மா இன்னும் வயசானவங்க மேடம். அவங்க தான் மேடம் இன்னும் எங்களுக்கு உதவிட்டு இருக்காங்க. நான் வாங்கின கடனை அம்மா கட்டிட்டு இருக்காங்க மேடம். இவருக்கு கால் அடிபட்டப்ப வாங்கின கடனை அம்மா கட்டிட்டு இருக்காங்க இப்போ ஊர்லேருந்து. இவர் கட்ட மாட்டேன், நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்படி இப்படிதான் மேடம். அவரை நீங்க உட்கார வச்சு என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? ஏன் இப்படி பேசவே பண்றீங்க? மாட்டாரு. பொறுமையா கேட்டு பார்த்திருக்கீங்க? பேசவே மாட்டார் மேடம். அவரு பேசவே மாட்டார். எனக்கு அன்பா இருக்கணும், அவர் கூட வாழணும்னு நினைச்சுதான் மேடம் எல்லா கஷ்டத்தையும் ஆகிது. அடி இன்னும் உங்களுக்கு அவர் மேல அன்பு அதிகமா தான் இருக்கு இல்லையா? ஆமா மேடம். என்னால என் தங்கச்சி கூட கேட்டா, நீ எப்படிதான் சொல்லுவேன் அப்புறம் புருஷன் வேணும்னு போயிடுவேன் அப்படின்னு. அதனால இல்லை, அவர் ரொம்ப நம்பி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ அவர் இப்படி இருக்காரு. ஏன் இப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல மேடம். அவரு யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது, தங்கச்சி வரக்கூடாது, தம்பி வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது. அம்மா அப்பாவே வந்தா கூட 2 நாள் இருந்துட்டு கிளம்பிடுவாங்க. யாரும் வரக்கூடாது வீட்டுக்கு. இவர் என்னைக்கு கட்டணும்னு அன்னைக்கு எல்லாரும் விலகிட்டாங்க, யாருமே கிடையாது. அவர் பேச்சு உங்க கேட்க வீட்டுக்கார் முடியாது. பேர் என்ன? கார்த்திகேயன். கார்த்திகேயன் இங்க வந்திருக்காரா? வந்திருக்காரு மேடம். கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க, அவரை கூப்பிட்டு பேசுறேன். கார்த்திகேயன், உங்களுடைய அருமை பெருமைகள் எல்லாம் வந்து உங்க மனைவி சொன்னாங்க. என்ன நடக்குது சார் வீட்டில்? ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். ம், குடிச்சிட்டு சண்டை போட்டாங்க தான் மேடம். குடிச்சிட்டு சண்டை போடுவோம், அவ்வளோதான், தெரியாமல். அவ்வளோதான். வேற எதுவும் கேஸ் எல்லாம் திறந்து விட்டுட்டு கொளுத்த போறீங்களாமே? இல்லைங்க மேடம், அதெல்லாம் இல்லை மேடம். கேஸே இல்லை மேடம் வீட்டில். கேஸே பிளாக்ல தான் பிடிச்சி போடுறேன் மேடம். அதை நான் கேட்கல. கேஸ் எல்லாம் திறந்து விட்டுட்டு கொளுத்திடுவேன், அடிக்கிறது, இல்லைங்க உதைக்கிறது, மேடம். இதெல்லாம் கேட்டேனே. இப்போ சொல்லிட்டு சொன்னாங்களா அவங்க? அதெல்லாம் இல்லைங்க மேடம். இல்லாம எப்படி சொல்லுவாங்க? இல்லைங்க மேடம், அதெல்லாம் இல்லைங்க மேடம். எப்போயா போதையில் சொல்லிட்டு இருப்பேன் மேடம். எப்பயாவது போதையில? அப்போ போதையில இருக்கீங்க? இல்லை இல்லைங்க மேடம், எப்போயாவது பசங்க வண்டிக்கு போனாக்கா வாங்கி கொடுத்துருவாங்க. அது தெரியாமல் குடிச்சிட்டு வந்து போதையை படுத்துடுறேன் மேடம். இல்ல ஆவுன்னா நீங்க கேஸ் கட் பண்றீங்க, அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு கேஸ்? இல்லைங்க மேடம், அதெல்லாம் இல்லைங்க மேடம். இல்லைங்க மேடம், அதெல்லாம் குடிக்கிறது, அடிக்கிறது? இல்லைங்க மேடம், அதெல்லாம் இல்லைங்க மேடம். ஆ? அப்படிலாம் கிடையாது மேடம். சாப்பாடு வந்து சாதம் வடிக்கிறது, குழம்பு பண்ணுறது, சமைக்கிறது, இதெல்லாம் வந்து சாப்பிட தான். அதை தூக்கி பக்கத்து வீட்டில் எறியறதுக்கு, உங்கள் பொண்டாட்டி தலையில் ஊற்றுறதுக்கு கிடையாது இல்லையா? கண்டிப்பாக. ஆ? பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக. எப்படி கல்யாணம் பண்ணீங்க சார்? லவ் மேரேஜ். சரி, உங்கள் லவ் லைஃப்பை பற்றி சொல்லுங்கள், காதல் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி நீங்கள் காதலிச்சிங்க? எப்படி ஸ்கூல் டைமில் லவ் பண்ணீங்களா, இல்லை ஸ்கூல் முடிச்சப்புறம் லவ் பண்ணீங்களா? நாங்கள் தான் மேடம் ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க, நான் வண்டி ஓட்டியிருந்தேன். அவங்க ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க, நீங்கள்? நான் வண்டி ஓட்டியிருந்தேன் மேடம். என்ன வண்டினா? லாரி ஓட்டிட்டு? சின்ன வண்டி, டாடா ஏசி ஓட்டியிருந்தேன் மேடம். சரிங்க, சரி. அப்போ பழக்கமாயிடுச்சு. நீங்கள் சொல்லுங்கள், அந்த கதையை கேட்போமே கொஞ்சம். அப்புறம் பழக்கமாயிடுச்சு மேடம். பழக்கமாகி அவங்க வீட்டில் சொல்லி ஒத்துக்கலை, எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கலை. அப்புறம் பேசி கீசி கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க. அங்கே ஊர்லேயே தான் இல்லை, மேடம். எத்தனை வருஷம்? 1 வருஷம் லவ் பண்ணீங்களா? 1 வருஷம் இருக்கும். 1 வருஷம் லவ் பண்ணீங்க. அந்த 1 வருஷம் லவ்வில் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பீங்க அவங்கள? என்னெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கொடுத்தீங்க, அவங்க என்ன கொடுத்தாங்க? நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா கிஃப்ட் அவங்களுக்கு, இல்லை அவங்க உங்களுக்கு முதல்ல கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்களா? அதை சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கணும். நான் தான் மேடம் வாங்கி கொடுத்துக்கிறேன். சரி, வாங்கி கொடுத்துக்கிறேன். என்ன வாங்கி கொடுத்தீங்க? எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம். துணிமணி எல்லாமே ஏதாவது ஒன்று? துணிமணி வாங்கி கொடுத்துக்கிறேன் மேடம். புடவையா? புடவை மேடம். ம், புடவை, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன், சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன். நிறையா என்னென்னமோ பண்ணிடுறேன். புடவை வாங்கி கொடுத்துருக்கீங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமாம். அப்புறம் அப்புறமா அரேஞ்ச் பண்ணி தனியாக கல்யாணம் பண்ணிட்டு தனியாக வந்துட்டேன் மேடம், வாடகை விட்டு. 1 வருஷம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு தனியாக வந்துட்டோம். தனியாக வீடு வாடகை பிடிச்சின்னு வந்து. அதுக்கப்புறம் சொல்லுங்கள் என்னாச்சு? அதுக்கப்புறம் பிரச்சனை, நான் பாட்டுக்கு வண்டி போயிட்டு இருந்தேன். குழந்தைங்கலாம் பிறந்தது. அதுக்கப்புறம் லைஃப் சென்னை எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 பசங்க மேடம், பொண்ணு 1 பையன் 1. அப்புறம் சென்னைக்கு வந்துட்டோம் மேடம். சென்னைக்கு வந்து சம்பாரிச்சிக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஒரு 5-6 வருஷமாக இங்கே தான் மேடம் இருக்கிறோம். ம், பள்ளிக்கரணில் இங்கே தான் பள்ளிக்கரில் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. ம். அங்கே உங்க வந்து சொந்தக்காரங்க உங்க கூட பிறந்தவங்க இல்லை இல்லையா? அண்ணன் இருக்கான், ஒரு அண்ணன் இருக்கிறான், பேசி வர அவங்க மாயவரத்தில் இருக்கிறாங்க. சரி. வேற எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். ம். சின்ன சின்ன தப்புன்றதுனால தான் அவங்க கொஞ்சம் கோவப்பட்டு இது பண்ணுறாங்க. என்ன தப்பு? நீங்க பண்ணுவீங்களா, அவங்க பண்ணுவாங்களா தப்பு? நான் தான் மேடம் தப்பு பண்ணிக்கிறேன், அவங்க தப்பு பண்ணல. இப்போ என் பொண்டாட்டி நல்ல பொண்ணு தான். ம். ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருப்பான். என்ன சின்ன சின்ன தப்பு? அதான் மேடம், குடிச்சிட்டு சண்டை போட்டுதான் மேடம். வேற குடிச்சிட்டு சும்மா சண்டைனா எப்படி சண்டை போடுவீங்க? சும்மா கோவம் தான் மேடம் போடுவேன், அது பண்ண மாட்டேன். சட்டையை பிச்சுக்கிறது, ஃப்ரிட்ஜை உடைக்கிறது, இல்லைங்க மேடம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்கிறது, சோத்தை கொட்டுறது, இதெல்லாம் சின்ன சின்னதா? அதெல்லாம் இல்லைங்க மேடம். எப்போ அதெல்லாம் ஞாபகமே இல்லை. கற்பனையா? அதெல்லாம் ஞாபகமே இல்லை மேடம். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அதெல்லாம் இப்போ இல்லை மேடம். அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க குடிச்ச அப்புறம்? அதெல்லாம் வேற எதுவும் அது அப்படியே விட்டுருவோம் மேடம். கடந்து காலையில் எழுந்து சீக்கிரமா வேலைக்கு போய்டும், வண்டிக்கு போய்டுவோம் மேடம். இப்போ எப்பவுமே அப்படிதானே? அடிக்கிறது, உதைக்கிறது, எப்பெல்லாம் எப்பயுமே கிடையாது மேடம். எல்லாமே வா? நான் தான் மேடம் சம்பாரிச்சு எல்லாம் நல்லா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க தான் காப்பாத்துறீங்க ஆமாம் குடும்பத்தை. ஓ, நீங்க தான் தாங்குறீங்க குடும்பத்தை. ஆமாம் மேடம். நான் உங்க தான் மனைவி வேலைக்கு போறப்பெல்லாம் கல்லெல்லாம் தூக்கிட்டு ஓடுனீங்களாமே, அதெல்லாம் என்னது சார்? இல்லைங்க மேடம், அதெல்லாம் கிடையாது மேடம்.
கல்லெல்லாம் அதெல்லாம் கிடையாது. வேலை கிடைக்கிற வரைக்கும் வேலை கிடைச்சதுன்னா போகணும் தான். இப்போ அவங்க வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க மேடம், வேலைக்கு போய் சம்பாரிச்சிருக்காங்க. வேணாம், கஷ்டப்பட வேண்டாம், அங்கேயும் இங்கேயும் நல்லா ரோடு கிராஸ் பண்ண முடியாது, கஷ்டமா இருக்குமே, ஏன் இந்த நம்ம பொழைக்க வந்த ஊர் இங்கே ஒன்னால பிரச்சனை வேணாம்னு சொல்லி வேணாம்னு வீட்டில் இருக்க வச்சு போனேன். நான் போய் சம்பாரிச்சு கொண்டு நான் கட்டுறேன், எல்லா கடனே நான் கட்டுறேன் அப்படின்னு தான் சொல்ல மேடம். போகிற இடத்துல ஒழுங்கா வேலை எல்லாம் போயிடுது. அதனால அப்படியே போயிட்டு குடும்ப சூழ்நிலை தான் இப்போ எனக்கு பிரச்சனை உங்க வந்து. பொண்டாட்டி ரொம்ப நல்லவங்கன்றீங்க, அன்பானவங்க. ஆமா மேடம், அதெல்லாம் என் பொண்டாட்டி பிரச்சனை என்ன இதுல? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் சொல்றீங்களே குடும்ப பிரச்சனை தான் மேடம் எனக்கு. குடும்ப பிரச்சனைனா கடன் பிரச்சனை மேடம். எனக்கு இருக்கிற அது கடன் குடும்ப பிரச்சனையா? குடும்ப பிரச்சனை கிடையாது. கடன் பிரச்சனை, வேலை இல்லாம டென்ஷன் எல்லாம் வீட்டுக்கு வருவோம் மேடம். வண்டி ஓட்டுற டென்ஷனோட வருவீங்க, வந்துட்டு கேஸை திறந்து விட்டுருவீங்க, சோத்தை அப்படிலாம் கொட்டுவீங்க, இல்லைங்க மேடம். அடிப்பீங்க, பிள்ளைய படிக்க விடாம வைப்பீங்க. உங்க எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் இங்க பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பண்ணலன்னு சொல்ற. ஏதாவது உண்மை அப்ப நான் ஏன் இவ்வளவு தூரம் வரப்போறேன் நானு? உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நீ நார்மலா இருக்கியா? என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இப்படி வந்து உட்கார வச்சிருக்கியா? 2 குழந்தைங்களை உன்னை நம்பி பெற்றிருக்கனே, நான் என்ன பண்றேன்? எங்க போறது நானு? என்னை சுத்தி வந்து துரத்தி லவ் பண்ணி என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு என்னை நடுத்தரில் கூட நின்று இருக்க மேடம். சாமான்லாம் வாடகை கொடுக்காம மாங்காட்டில் இருக்கும்போது சாமான்லாம் தெருவில் வச்சுட்டு நின்று கடவுள் மாரி யாரோ ஒருத்தவங்க, ஒரு அம்மா உங்களை மாரி வந்து உதவுனாங்க மேடம். அம்மா பொம்பளை பிள்ளை வச்சிருக்க ரோட்ல நிக்காத அப்படின்னு சொல்லி மாங்காட்டில் நடந்தது மேடம் அந்த விஷயம். எங்க அம்மாவுக்கு கூட தெரியாது மேடம், உங்கள்கிட்ட சொல்றேன். நான் கொஞ்சம் வந்து நான் வந்து கௌரவமா வாழணும் அப்படின்னு நினைச்சுதான் மேடம் இவ்வளவு வரைக்கும் இவர்கிட்ட வைராக்கியத்தோடு நான் இருந்துட்டு யாருக்கிட்டையும் 10 ரூபா கை நீட்டி கேட்க கூடாது அப்படின்னு வைராக்கியமா இருந்தா. ஆனா இவர் அடுத்தவங்கள்ட்ட இன்ன வரைக்கும் என்ன கை நீட்டி வச்சுட்டு நிலைமைக்கு உண்டாக்கிட்டாரு மேடம். அவரு நீங்க சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு எதுவும் இல்லைங்கிற. நீங்க அவரே கேளு, ஒன்னொன்னா கேளு, எதுவுமே பண்ணல. நேரடியா ஒன்னொன்னா நீங்க கேளு. சோத்துக்குள்ள நீ என்ன பண்ண சொல்லு? ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண? அன்னைக்கு நைட்டு வந்து குழம்பு எடுத்து கொட்டி, சோத்தை எடுத்து கொட்டி, தட்டை தூக்கி அப்படியே சோத்துல அடிச்சு என் பல்லுல பட்டு ரத்தம் வந்தது தெரியுமா? ரத்தம் வந்தது தெரியுமா? அந்த டேங்கை அன்னைக்கு நைட்டு கவுத்தோட போனியே, வெளியில எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, அந்த டேங்கை கவுத்தோட போனியே கொட்டிருந்தா அன்னைக்கு என்ன இருக்கும்? எல்லாத்தையும் நான் சமாளிச்சு 4 சவுத்துக்குள்ள நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். கேட்டா ஒண்ணுமே இல்லைங்கிற. ஒண்ணுமே இல்லாம உன்னை எதுக்கு நான் இவ்வளவு தூரம் கொண்டு வரப்போறேன்? நான் ஒண்ணுமே இல்லாம தான் நீ இவ்வளவு பண்ணிட்டு இருக்கியா? நீ சைக்கோ மாதிரி பண்ற. நைட்டு குடிச்சிருந்தாக்கா என்ன பண்ண தெரியலங்கிற. அப்புறம் என்னத்துக்கு உனக்கு அந்த குடி? உனக்கு இந்த 2 பிள்ளைங்களை யார் நம்பி நான் வளர்க்கறது? இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்க? அந்த கம்பெனிக்கு வந்த நீ வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னது வந்து சந்தேகத்துல தான் நீ வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்ன. நான் தான் சொன்னேன், நீ சந்தேகத்துல தான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்ன. நீ சொன்னியா சொல்லலையா? நீ சந்தேகத்துல தான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்ன. நீ இப்ப கூட நான் சொல்றேன், நீ வேலைக்கு போன்ற. என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்கனால பெருமைக்கு பேசுறியா? சத்தியமா சொல்றேன், வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றேன். நீ அடிக்கிற வீட்டுக்குள்ள வந்து அடி வச்சாலே என்ன எதிரியா பாக்குறியா? உனக்கு என்ன செஞ்ச நானு? நீ கால் உடைஞ்சு உன்னை நான் பாத்துக்கிட்டேன். உன் சொந்தக்காரங்க யாராவது வந்து பாத்தாங்களா? உங்க அண்ணன் நீ வந்து பாத்தாங்களா? உன்னை நான் தானே பார்த்தேன். நான் தானே உனக்கு நல்லது எடுத்து போனேன். உனக்கு அப்பா அம்மா இல்லாததுட்டு அந்த இடத்துல என்ன நீ வச்சு பாக்கணுமா இல்லையா? எனக்கு முடிவு சொல்லு. எனக்கு வேண்டாம், என் குழந்தைங்க எனக்கு போதும், எனக்கு வேண்டாம். உன்னை நீ குடிச்சு உன்னை சைக்கோத்தனம் பண்ணி உன்னை அடிக்கிறதுக்கு முன்னால உங்களை வானான்றாங்க. நான் இங்க பாரு வேண்டாம். நீங்க வாயை திறக்காம எப்படியே இருக்க போறீங்களா? நான் அன்பா இருந்து உனக்காக நான் விட்டு கொடுத்ததெல்லாம் போதும். நான் விட்டு கொடுத்ததெல்லாம் போதும். இன்னுமே என் உயிர் தான் இருக்கு. என் உயிர் தான் விடணும். இனிமே குடிக்க மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். நான் உன்னையே நம்ப மாட்டேன். இனிமே நிறைய வாட்டி கேட்டாச்சு, நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. நான் நம்ப மாட்டேன். நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் பண்ணல இங்க கூட வந்து உட்கார்ந்து சொல்றேன். நான் சொல்லிட்டு என்ன பண்ண? அப்ப சொல்லு, மேடம்கிட்ட சொல்லு, நீ என்ன பண்ணன்னு சொல்லு. நீ பெத்த பிள்ளைங்களுக்கு யார் செய்வா? நீ உன்னை எதிரியெல்லாம் பார்க்கலாம். நீ எதிரியெல்லாம் நீ பாக்குற, அதனால தானே என்ன அடிக்கிற. நீ என்ன கண்ணு மூடி தெரியாம அடிக்கிற. நீ அடிச்சு எதனா ஆயிடுது, நான் செத்துறேன். என் குழந்தைங்க தானே அதாண்டே நிக்கும். நீ போயிடு எவ்வளவு கட்டிக்கிட்டு. என் குழந்தைங்க அதாதே நிக்குமே. என் குழந்தைங்க தான் மேடம் அதாதே நிக்கும். இனிமே உன்னை அடிக்க சண்டை எல்லாம் போட மாட்டேன், குடிக்க மாட்டேன். கார்த்திகேயன், உங்க மனைவிக்கு உங்க மேல நம்பிக்கையே வரல. அவங்க நம்பணும் உங்களை. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நான் இங்க நீ பண்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், நீ எல்லாம் நடிக்காத. நீ இதெல்லாம் நீங்க வந்து எல்லாம் நடிக்காத. நீ எவ்வளோ எத்தனை வாட்டி அடி வாங்கி அடிச்சுட்டு மறுநாள் போதை தெளிஞ்சு வெளியில போகும்போது அப்போ ஒரு செகண்ட் பொண்டாட்டியை நினைச்சு பார்த்துருக்கணும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம அடிக்கிறோமே, நம்ம பொண்டாட்டி என்ன தப்பு பண்ணா, நம்ம கொண்டாந்து கொடுத்தாதானே காசு அப்படின்னு நீ நினைச்சிருக்கணும். அப்பெல்லாம் நீ நினைக்கல. ஒரு செகண்ட் நினைச்சு பார்த்துருப்பியா நீ? நீங்க இதுல என்ன சஜஸ்ட் பண்ண விரும்புறீங்க மேம்? வெண்ணிலா மேம், எனக்கு தெரிஞ்சு அவர் அடிக்ஷன் சென்டருக்கு அனுப்பிடலாம். அவர் நீங்கள் வந்து ஒரே ஒரு சான்ஸ் வேணால் அடிக்ஷன் சென்டருக்கு அனுப்பி அவரை வந்து அவங்க குணப்படுத்தி கொண்டு வருவாங்க. ஸோ அதில் ஒரு மாதம் 2 மாதம் அவர் இருந்து அவரை ப்ரூவ் பண்ணார். அதே மாதிரி ஒரு வருஷம் அவர் குடியை முற்றிலுமாக விட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து அவருக்கு இதுவாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அப்படி தான் அவர் ப்ரூவ் பண்ணணும். இப்படி பேசியோ இல்லை காலில் விழுந்தோலாம் நம்ப முடியாது.
வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சாந்திங்கிறவங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பையன் 5 வருஷமா ரூமுக்குள்ளேயே படுத்துக்கிட்டே இருக்காராம், வெளியே வரமாட்டேங்கிறாராம். அது என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க சாந்தி. என் பேர் சாந்தி. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 பசங்க, ஒரு பொண்ணு. பெரியவனுக்கு 25. 25. ஆமாம். பொண்ணுக்கு 24. இன்னொரு பையனுக்கு 23. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். யாருக்கு இந்த பிரச்சனை? முதல் பையன். அது எப்படி என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம். அது என்னன்னு எதுன்னு தெரியாது. அவங்க அப்பா இறந்து 11 வருஷம் ஆகிப்போச்சு. +2 முடித்தாங்க. அவன் படிக்கிறப்ப 10th தான் படிச்சுட்டு இருந்தான். 2 வருஷம் நான் படிக்க வச்சேன். அவங்க அப்பாவை இறந்துட்டாருங்க. அப்புறம் +2 முடிச்சோடனேயே சரி நம்மனால எதுவும் சமாளிக்க முடியல, வாடகை வீடு தான், சாப்பிட முடியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பசங்க 2 பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க, பொண்ணும் பையனும். இவன் ஸ்கூல் விட்டு நிறுத்தி சரிம்மா நான் வேலைக்கு போகிறேன், தம்பியும் பாப்பாவையும் படிக்க வைக்கலாம் அப்படின்னு வேலைக்கு போனான். ஒரு 2 வருஷம் தான் போனாங்க. அங்கே ஒரு சொல்லி நம்பர் 1 கம்பெனி. அந்த கம்பெனிக்கு 2 வருஷம் வேலைக்கு போனாங்க மேடம். அந்த 2 வருஷத்துல ஒரு 2 வருஷத்துல போய் முழுசா போனா 3ஆவது வருஷம் பாதி நாள்ல கொஞ்சம் பிரச்சனையாச்சு. அங்க டெக்னீஷியனுங்க சார் மேடம். அங்க என்ன பிரச்சனையாச்சு? அது கொஞ்சம் தரையில தெளிவாக எல்லாம் சொல்லுங்க. தரையில வேலை செய்வாங்க. சரி. ஆயிலாரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். கொஞ்சம் பிரச்சனையாச்சுங்கன்னா இவனை கேட்டான், அவன் தப்பா பேசினான், அதனால தான் நான் அடிக்க போயிட்டேன் அப்படின்னு ஒரு பிரச்சனை சொன்னான். நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சரி சும்மா விளையாட்டுத்தனமாக தான் சொல்லுவான், இவன் போகலைன்னா நாம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சரி அவன் சும்மா சொல்லுவான். சரி அவன் கோவத்தில் இந்த மாதிரி சொல்கிறேனே, அதனால் நான் போய் GM கிட்ட பேசுகிறேன், நான் பேசுனா அவங்க சேர்த்துக்குவாங்க. ஏன்னா நம்ம அங்கேயே அதே இடத்துல தான் இருக்கிறேங்க, என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும், MD வரைக்கும் தெரியுங்க. அதனால் போய் சொல்லவும் ஒரு 2 தாட்டி 3 தாட்டி மன்னிச்சு அவனை வேலைக்கு ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றவும் திரும்ப அதே பிரச்சனையாக வந்துச்சு. இருந்தவன் தான் இனிமேல் நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு இருந்துக்கிட்டாங்க. அது ஒன்றும் மேடம், வேலைக்கு போகிறப்பவோ அவன் ஃபஸ்ட்டு சம்பளத்தில் ஒரு ஃபோன் வாங்கினாங்க. 10,000 ரூபாய் முதல் மாத சம்பளத்தில் ஃபோனு கேட்டான், வாங்கி கொடுத்துட்டாங்க. போலீஸ் ட்ரைனிங்கு படிக்கணும், ஆள் ஹைட்டாக இருக்கிறான் எல்லாம் சொல்கிறான்னு சொல்லி புக்கு வேணும்னு சொன்னால் புக்கு வாங்கி கொடுத்தாங்க. வேலைக்கு போயிட்டு நைட்டு 12-1 மணி வரைக்கும் படிப்பாங்க. படிக்கிறப்ப அந்த ஃபோனில் என்னன்னா அந்த உள்ளே போய் வேறு விதமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டாங்க. அது புரியல எனக்கு. அது ஏதோ தப்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஃபோனில் தப்பான வீடியோஸ் பார்த்துட்டாரு. எனக்கு எதுவும் தெரியாது. ஃபோனில் தப்பான வீடியோஸை பார்த்துட்டாரு. நான் 12-1 மணிக்கு என்னடா பையன் தூங்கலையே, காலையில் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாமையே எட்டி பார்த்தான். எட்டி பார்க்குறப்ப என்ன ஆகிப்போச்சு, அந்த ஃபோன் கீழே வச்சுருக்கிறத அந்த வீடியோ ஓடிட்டுருக்கு. புக்கு ஒரு பக்கம் வச்சு படிச்சுட்டு இருக்கிறேன். எக்ஸாம் வருது எழுதணும்னு சொல்லி படிக்கிறான். அது பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. அப்பா இல்லாத பசங்க இது தப்பாக யோசிச்சா இப்போ நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு அதுக்கு தான் ஃபோன் வாங்கினேன்னு நான் திட்டினாங்க. அப்போவோ ஃபோன் எடுத்து போட்டு மண்டையில் போட்டுங்க, என் மண்டையும் உடஞ்சிடுச்சு, ஃபோனும் உடஞ்சிடுச்சுங்க. இப்போ உடஞ்சிட்டு எங்கள் சின்ன பையன் ஏன் அந்த மாதிரி அம்மாவை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்து அடிதடியாச்சு. அடுத்த நாள் வேலைக்கு போகிறது நான் வேலைக்கு போக மாட்டேன் இனிமேல். 1 வாரம் போனாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சு ஒரே வாரம் தான் போனாங்க. வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னவங்க அப்படியே இருந்துட்டாங்க. அதில் இருந்துங்க ஆரம்பிச்சதுங்க. நைட்டெல்லாம் தூங்க மாட்டான், சாப்பிட மாட்டான், வீட்டுக்கு வாசலுக்கு ஒரு வேறு பக்கம் குடியிருந்தாங்க. வீட்டுக்கு வாசலுக்கு நடந்துட்டே இருப்பான், சிரிப்பான். அப்புறம் எதுவுமே நம்ம சொன்னோம்னா கோவப்படுவாங்க. கோவப்பட்டு அடிச்சாங்க. சிரிப்பாரு. ஆமா, சிரிச்சுட்டு என்ன சிரிக்கிற ஏது சிரிக்கிறேன்னு கேட்டா கூட எதுவுமே சொல்ல மாட்டான். அப்புறம் என்ன 2-3 டைம் என்ன அடிச்சிருக்கிறாங்க. இவன் இந்த மாதிரி இருக்கிறான். சின்ன ஆளு அப்போதான் 10th படிச்சுட்டு இருக்கிறான். அவனு இன்னும் +2 முடிக்கலீங்க. அவன் ஸ்கூலு முடிச்சாதானே அவனுக்கு ஏதாவது வேலைக்கு போக சொல்லணும். அப்படி சொல்லி அது வரைக்கும் நான் தான் சமாளிச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த இதில் நான் கோயிலுக்கு குளத்துக்கு எல்லாத்துக்கும் போனாங்க. வீடு மாற்ற சொன்னாங்க, வீடு எல்லாம் மாற்றி இருந்தாங்க. அப்போ கூட எந்த இது இல்லைங்க. இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னாங்க. நான் வேலை செய்கிற ஓனர் அவங்க சொல்லிங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா என்னங்கிறாங்க, போய் பார்த்துட்டு இந்த மனநோயாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு போனான். போகிறப்பெல்லாம் 2000 3000 இந்த மாதிரி மாத்திரைகளை தான் எழுதி கொடுத்தாங்க பையனுக்குங்க. எழுதி கொடுத்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட என்ன ஆகி போச்சுங்க, உள்ள புண்ணாகி போச்சுங்க. அப்போ கூட ஒரு வேலைக்கு நம்ம சொல்லி எங்களுக்கு என்னன்னா கார வேலை அதிகங்க. எங்கள் பக்கத்துலேயே சொந்தக்கார பசங்க போவாங்க, அவங்க கூட போயிட்டே இருந்தாங்க. கார வேலைக்கு போனாங்க. ஒரு டைம் வாந்தி எடுக்கிறப்ப ரத்தமாக வாந்தி எடுத்துட்டாங்க. ஏன்னா உள்ள அந்த மாத்திரையை சாப்பிட்டு புண்ணாகி போச்சு. எனக்கு பயமாகி போச்சுங்க.
அந்த மாத்திரை சாப்பிட்டா தூங்குறான். ஏதோ ஒரு நல்லது கெட்ட எதுவும் யோசிக்கவும் மாட்டேங்கிறான். அந்த தூங்குறதுக்கு அவங்க தூங்குற வரைக்கும் நல்லது, தூங்குற வரைக்கும் நல்லது அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. கடைசியில் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படி போய் தான் மாத்திரை கொடுத்து தூங்க வச்சாங்க. அவன் எந்த இதுவுமே இல்லைங்க. அதனால் நான் மாத்திரை விட்டுட்டேன். டாக்டர் போய் கேட்டால் அப்புறம் இதுக்கு மேலே கடவுள் விட்ட வலி அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரே கடவுள் விட்ட வலிங்கிறப்ப அப்போ நம்ம என்ன மேடம் செய்கிறது, கடவுளை தேடி தானே போகணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை பார்த்து வரேன். கோயிலுக்காக தான் போயிட்டு இருந்தேங்க சார். இந்த மாதிரி இவங்க பெரியவங்க சொல்கிறதுனா அவனுக்கு காத்து குணம் இருக்குது, செய்வனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அது உண்மையா அப்படின்னு சொல்லி நான் அது வரைக்கும் நான் எல்லாமே வரையில் எல்லாமே பண்ணிகிட்டே தான் இருந்தேன். எந்த இதுவுமே இல்லைங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா கோவம் வந்து அவனுக்கு அதிகமாக இதாகி போச்சு. அவனுக்கே தெரியாமல் கோவம் வருது. கோவம் வந்து வீட்டில் இருக்கிற டிவியெல்லாம் உடைச்சான். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் மண்டையை உடைச்சான். காலையில் வெடிஞ்சு கேட்டால் எனக்கு எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியலம்மா அப்படிங்கிறான். சாப்பிட்றதுக்கு வந்த 2 நாள் ஒருக்கா 3 நாள் இருக்கா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சரியாக பல்லு விளக்க மாட்டான், சரியாக குளிக்க மாட்டான். இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன மேடம் பண்ணுறது? பிரச்சனை இருக்கிறோம் பெரியவன் வெளியிருக்கான் வந்திருக்காரா? கூட்டிட்டு வரதுக்குள்ள நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. நீங்கம்மா? சந்தியாங்க. உங்க வீட்டுக்காரு? ஹஸ்பண்ட். அவர் தானே? சரி. நீங்க என்னப்பா வேலைக்கு போறீங்களா? எங்க வேலை பார்க்குறீங்க? சரிங்க. அங்கேயே அந்த ஊர்லயேவா? சரிங்க. நீங்க? என் பேர் சசிகுமார் மேம். அதாவது லாஸ்ட் சன்னா நல்ல உயரமா இருக்காரு. என்ன வயசு பாக்குது? 22. ஸ்மைலிங்காக இருக்கு ஃபேஸ். உங்கள் அண்ணன் பேர் என்னப்பா? மதன்குமார். ஒரே இடத்துல ஒரு 5 வருஷமா படுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லி ஃபோன் பண்ணீங்க. எப்படி இருக்காரு, என்ன பண்ணுறாரு, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். சரியா சாப்பிட்றது இல்லைங்க மேம். தூங்கவும் மாட்டேங்கிறான். எந்த ஒர்க்குமே இல்லை. அவன் பாட்டு படுத்தானே படுத்துட்டு இருக்கிறான். அவன் மைண்டுக்கு தோணுனா மட்டும்தான் சாப்பிடுவான், அவன் செய்வான். நாங்கெல்லாம் எதுவும் சொன்னாலும் கேட்க மாட்டோம். எங்ககிட்டயும் சரியா பேச மாட்டான். பேசுறது அம்மாட்ட மட்டும்தாங்க மேம் பேசுவான். அது 2 வார்த்தை 3 வார்த்தை தான். அதுக்கு மேலே கோவம் வந்துருச்சுன்னா பிடிச்சி அடிச்சிருவோம். எங்ககிட்டயுமே இப்படிதான். அதனாலே நாங்கள் பேசுறதே இல்லைங்க மேம். தங்கச்சின்னு உங்கள் மேலே பாசம்லாம் இருக்காதா? ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க மேம். இப்போ இந்த டைம்ல எல்லாம் சுத்தமாக இல்லைங்க மேம். பையன் பேர் மதன்குமார் தானே? நான் அழைச்சி பேசுகிறேன். மதன்குமார், மதன்குமார், இங்கே பாருங்க. இங்கே எப்படி இருக்கீங்க மதன்குமார்? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? என்ன பிடிக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கும்? என்னப்பா? எல்லாமே பிடிக்கும். ரொம்ப பிடிச்சதுன்னு இருக்கும்ல? ரொம்ப பிடிச்சது. புரியலைங்க. என்னப்பா? புரியலையா? சொல்ல புரியலையா? முடியலையா? உங்கள் தங்கச்சியை கேட்கட்டா? தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும்? அவங்க பளிச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அம்மாவை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மதன்? அம்மாவை பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஒருத்தர் சொல்லிட்டு அந்த வேற பிடிச்ச சாப்பாடு அந்த மாதிரி. படிக்கிறது பிடிக்குமா, வெளியில இருக்கிறது பிடிக்குமா, இந்த மாதிரி எல்லாம். அது சாங்ஸ் எல்லாம் நிறைய கேட்பீங்கல்ல, அதெல்லாம் சொல்லுங்க. பேச பிடிக்குமா உங்களுக்கு? பேசலாமே. என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? 12வது. வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? எங்க வேலை போயிட்டு இருந்தீங்க? கம்பெனியில். எத்தனை வருஷம் போனீங்க? 3 வருஷம். இப்போ போறீங்களா? இப்போ போறதில்லை. ஏன் போறதில்லப்பா? 3 வருஷமா போனீங்க, ஏன் இப்போ போறதில்ல? சொல்லுங்க மதன். போறதில்லைங்க. போக பிடிக்கலையா? அங்கே ஏதாவது நடந்ததா உங்களுக்கு? அங்கே போக பிடிக்காத அளவுக்கு ஏதாவது நடந்ததா? அங்கே யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சரி. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தங்கச்சி, அம்மா, உங்கள் மச்சான் இருக்காரு, தம்பி இருக்காரு, இவங்களில் யாரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? தம்பி பேர் என்ன? சசிகுமார். சசிகுமார். உனக்கு ரொம்ப பிடிக்குமாப்பா அண்ணனை? அவன் மேம் படிக்க வைக்கிறேன்னு சொன்னான். அப்படியா? நீங்கள் என்னமோ சொன்னீங்களாமே, உங்கள் தம்பிக்கு என்னமோ பண்ணுறேன்னு சொன்னீங்களாமே. என்னது என்னது என்ன பண்ணுறேன்னு சொன்னீங்க உங்கள் தம்பிக்கு? எல்லாம் பண்ணோம். என்னப்பா?
செய்யணும், ஏதாவது அவனுக்கு பண்ணணும். உங்களை அதை பண்ண விடாத அளவுக்கு என்ன தடுக்குது? யார் தடுக்கிறா? யாருமே என்னப்பா தடுக்கலைங்க. தடுக்கலையா? அப்போ ஏன் பண்ண மாட்டீங்க? சரி, நீங்கள் வந்து தம்பிக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்ன செய்வீங்க? பாசம். பாசமாக இருப்பீங்களா? ரொம்ப பிடிக்குமா தம்பியை? தம்பி பிரகாஷ் சார். ஸோ இவங்களே ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ மென்டலி ரிட்டார்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பை பர்த்லேருந்தே இந்த மாதிரி ஆயிடுவாங்க குழந்தை. இந்த மாதிரி வந்து திடீர்னு சடனாக ஒரு விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம், அது சடனாக ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி மென்டல் இல்னஸ் ஆயிடுவாங்க. இது வந்து முறையான மாத்திரைகளும் மருத்துவ ஆலோசனை இருந்தால் சரி பண்ணிடலாம். ஸோ அவங்க வந்து டேப்லெட் எடுத்துன்னு சொன்னாங்க. எத்தனை வருஷமாக இந்த சைக்காட்டிக் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? 8 மாதம், 1 வருஷம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. 1 வருஷத்துக்குள்ள தான் அந்த மாத்திரையில் கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும்டா நான் நிறுத்திட்டேன். நீங்களாம் நிறுத்தக்கூடாது. மருத்துவ அறிகுறி இல்லாமல் நீங்களே நிப்பாட்டக்கூடாது. இல்லை ஹாஸ்பிட்டலில் டாக்டரை கேட்டாலும் சார் ஏன் சார் இதே மாதிரி இருக்கு, கொஞ்சம் கூட மாறலிங்க சார் அப்படின்னு கேட்டால், இதுக்கு மேலே கடவுள் விட்ட வலிமா அப்படிங்கிறப்ப அப்புறம் நான் என்ன முடிவு எடுக்க முடியும் சொல்லுங்க. இது உடனடியாக முடியுங்களா? மாறாதுமா, கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். மருந்து சாப்பிட்டா கண்டிப்பாக குணமடையும். நீங்கள் வந்து 8 மாதத்துலேயே நிப்பாட்டிட்டேன்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு சைக்காலஜி, ஏன்னா கொஞ்சம் ரத்தமாக வாந்தி வந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் பயப்பட்டேன். அந்த உள்ள புண்ணுங்கன்னு ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஜுரம், மூளை காய்ச்சல் மாதிரி ஏதாவது வந்ததா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க மேடம். நல்லா வேலைக்கு போனான். திரும்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்களா? கடை வேலைக்கு போவான். அந்த வேலைக்கு பசங்க கூப்பிட்டாங்கன்னா போவான். போயிட்டு இருந்தவன் தான் அந்த மாதிரி வாந்தி எடுத்து ரத்தமாக வரவும் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லி போய் வர சொல்லுங்க, உங்க பையன் இந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்ல வந்து அதுக்கப்புறம் டாக்டரை போய் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் போகலைங்க. அதுதான் இங்கே மேஜர் ப்ராப்ளம். நீங்கள் திரும்பியும் டாக்டர்கிட்ட போய் திரும்பியும் அந்த சைக்காட்ரிக் டேப்லெட் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா சரியாக இருப்பார் நேரத்தில். நீங்கள் அந்த ஒரு டைம் வாந்தி எடுத்தாலும் அப்படி விட்டதுனால வெயிட் வந்து நல்லா இதாகி போச்சு. வயிறு ரொம்ப விட்டு போயிடுச்சு. அந்த டேப்லெட் சாப்பிடவும் உடம்பு இப்போ வந்து அந்த டேப்லெட் விடவும் இப்போ மீடியமான பழையபடி இருக்கிற மாதிரியே வந்துடுச்சு. அப்போது வயிறு என்ன ஆகி போச்சு, இந்த அளவுக்கு வந்துச்சு. சாப்பிட்டு தூங்குறது படுக்கிறது அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தான். அந்த மாத்திரைகள் வந்து எது கொடுக்குறாங்கன்னா, அவர் வந்து ஹைப்பராக இருப்பார், சில டைம் கோவமாக இருப்பார், உங்களை அடிச்சிருவார், பக்கத்தில் இருக்க பொருளை தூக்கி எரிஞ்சிருவார். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவரை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காண்டி அந்த டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நேரம் தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டனால தான் திரும்பி அவர் டிப்ரெஷனுக்கு இன்னும் ஆகிட்டு. சரி பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. சரியான திரும்பியும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கடலூர்லேருந்து சங்கீதா பாஸ்கர் தம்பதி வந்திருக்காங்க. அவங்க என்ன பிரச்சனையோட வந்திருக்காங்க கூப்பிட்டு பேசிடுவோம். வாங்க சங்கீதா, வாங்க பாஸ்கர். ஒரு குற்றச்சாட்டு கேள்விப்பட்டேன். என்ன விஷயம் நேரடியாக நீங்களே சொல்லுங்கள், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். எந்த ஊரை சேர்ந்தவங்க? எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? நாங்கள் இப்போ 23 வருஷம் ஆகுது. சரிங்க. எந்த ஊர்? கடலூரா? ஊர் கடலூர் இல்லை மேடம், கடலூர் மாவட்டம், விழுப்புரம் தாலுகா. நாங்கள் அப்படியா? சரி. எத்தனை குழந்தைங்கம்மா? 2 பசங்க, 2 பொண்ணு, ஒரு பையன். என்ன பண்ணுறாங்க அவங்க? பெரிய பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம். அவ்வளோ பெரிய பசங்களா? 15 வயசு, 12வது முடிச்சுது. வந்து கேட்டாங்க, நல்ல இடமா இருந்துன்னு கட்டி கொடுத்து. இப்போ 2 வருஷம் தான் அதை கட்டி. பொண்ணு சின்ன பையன் 6வது படிச்சுட்டு இருக்கான். இந்த வருஷம் முடிஞ்சிச்சு, 7வது போகிறான். இந்த வருஷம் 3வது. இன்னொரு பொண்ணா? சின்ன பொண்ணு 4 வயசு ஆகுது. அது 2019 வந்து என் சின்ன பொண்ணு வந்து பிறந்தது. அது பிறந்து 1 வருஷம் கழிச்சு 2021 2வது மாதம் நான் தலை குளித்தேன். 2வது மாதம் 2ஆம் தேதி தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இவர் அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாரு. வந்து 5 நாள் வீட்டில் இருந்துட்டு தான் போனார். இருந்துட்டு போய் 5 நாள் தான், அந்த மாதம் 5 நாள் தான் போயிடுச்சு. திரும்ப 6வது மாதம் 3ஆம் தேதிக்கு 3வது மாதத்துக்கு 2ஆம் தேதிக்கு தூரம் எனக்கு வரல. அவர் சென்னையில் இருந்தார். அப்போ போய் 5 நாளுக்கு தான் ஆனது. இதுமாரி தலைக்கு ஊற்றலன்னு சொன்னேன் நான். எடுத்த வாரத்துக்கும் இதுக்கு யாருக்கு வாங்கணும்னு எடுத்த வாரத்துக்கு என்ன கேட்குறாரு மேடம். அவர் உங்க கூட இல்லையா? ஊர்ல சென்னையில வேலை பார்க்குறாரு. 5 நாள் வீட்டில் வந்து இருந்துட்டு தான் போனாரு. இல்ல நான் கேட்கறது என்ன கூட தான் இருக்கிறாரு. சரி. இருந்துட்டு போய் தான் 5 நாளுக்குள்ளார எப்படி இருக்கும் உனக்கு அப்படின்னு என்ன கேட்குறாரு மேடம். 7 நாள் தான் வந்திருந்தான், போயிட்டான். 10ஆம் தேதி வந்தான், 17ஆம் தேதி போயிட்டான். 20-25 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுது. சரிங்க. 25 நாள் சொன்னேன். 10 நாளைக்கு மேலே இருந்த வீட்டில் இருந்து தான் வந்தார்.
அதான் மேடம், அது ஒரு டெஸ்ட் எடுக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன டெஸ்ட்டுங்க? என்ன டெஸ்ட்டு? அந்த பொண்ணுக்கு என்னப்பா? பொண்ணுக்கு ஒரு டெஸ்ட் மட்டும் எடுக்கணும், அவ்வளோதான். எந்த தப்பும் நான் பண்ணலன்னு என்ன டெஸ்ட் கேட்குறாரு மேடம். ஓப்பனாக சொல்கிறேன். புரியல எனக்கு. என்ன தப்பு பண்ணலை? என்னது? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். என்ன டெஸ்ட் எடுக்கணுங்கிறாரு? நான் யாரை கூடயும் பழகலை அப்படின்னு என்ன டெஸ்ட் எடுத்து தரணுமா, அவர்கிட்ட காட்டணுமா? சரி, சந்தேகப்படுறாரு மேடம். 3 வருஷம் ஆச்சு குழந்தை பிறந்து. பாப்பாவுக்கும் 3 வயசு ஆகுது. பிறந்துடுச்சா இல்லை என்ன ஆச்சு அந்த குழந்தை? ஆபரேஷன் பண்ணிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் பண்ணுறேன். அதுக்கே உங்கள் குழந்தை இல்லை நீங்கள் நினச்சி அபார்ஷன் பண்ணல? இல்லை குழந்தை நாங்கள் வேணான்ட்டு இருந்தோம். சரி, இருக்காதுன்ட்டு இருந்தோம். அது தற்செயலாக இருந்துட்டு போனதால நான் ஆப்ரேஷன் பண்ணா தானே இருந்தேன். நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு சரி சுத்தம் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அவரே தான் சொன்னார். அது சுத்தம் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்த பிறகு இந்த குழந்தை யாருக்கு வாங்கின நீனு, எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு, கேட்குறாரு. அதாவது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண அப்புறமா அதை சொல்கிறாரு? அதை சொல்லி காமிக்கிறாரு. எனக்கு இல்லை அந்த குழந்தை. வார்த்தை சரியில்லை மேடம். எனக்கு இல்லைன்னு சொன்ன பிறகு தான் மேடம் வார்த்தை வேற மாதிரியா நான் எனக்கு போகுது. எடுத்த வார்த்தைக்கு இந்த குழந்தை யாருக்கு வாங்கன்னு கேட்டாக்க என்ன மேடம் கேள்வி? அது கேட்டிங்களா? அப்படி கேட்டது உண்மைதான். எடுத்த உடனே அப்படி எடுத்த கேட்டீங்களா? உடனே அந்த வார்த்தை தான் மேடம் சொல்றாரு. வார்த்தை அதுல இருந்து சரியில்லை மேடம், போக்கும் சரியில்லை. நீங்க அப்படி கேட்டதுக்கு அப்புறம் அவங்க பேசுறது பேச்சு சரியில்லைன்றீங்களா? கொஞ்ச நாள் கழிச்சு சரி, அப்படி நீங்க கேட்டது சரியா? இவனுக்கு தான் கலைச்சேன், நான் புடுங்க போறேன்னு கேட்டாங்க அந்த பொண்ணு. பேரை விட்டு சொன்ன பிறகு தான் மேடம் நான் சொன்னேன். நான் பேரை விட்டுட்டு இல்ல அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அதுக்கப்புறம் கேட்டது இருக்கட்டும். நீங்க முதல்ல கேட்ட கேள்வி கரெக்டா? 35 நாள் மெட்ராஸ் வந்தேன். குழந்தை இல்லைன்னு சொன்னது கரெக்டா? வந்து 10 நாள் வீட்டில் வந்து இருந்துட்டு தான் மேடம் போறாரு. தலைக்கு நான் 2ஆம் தேதி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 9ஆம் தேதியெல்லாம் வந்துட்டார் அவரு. அதன் பிறகு 10 நாள் வீட்டில் இருந்துட்டு போறாரு. போய் 5 நாளோட ஆகலை. இதுமாரி மறாவது மாதத்துக்கு குழி வரலன்ட்டு உடனே நான் ஃபோன் அடிச்சு சொல்கிறேன். நான் இதுமாதிரி தலைக்கு ஊற்றலன்னு உடனே சொல்கிறேன் மேடம். நான் எடுத்த வார்த்தைக்கு இது யாருக்கு வாங்கணும்னு கேட்குறாரு மேடம். என்ன வந்து கேட்கலாமா சார்? அப்படி முன்ன பண்ண நீங்க சென்னையில இருக்கீங்க, ஓகே சார், நீங்க இருந்துட்டு போயிருக்கீங்கன்றாங்க அவங்க. மாறிடுச்சு. வார்த்தை எப்படி மேடம் மாறுது? வார்த்தை சரியில்லாதவங்க காசு எடுத்து கூட அந்த டைம்ல வார்த்தை எப்படி மேடம்? பேங்க்ல 2000 ரூபாய் போட்டான், 3000 ரூபாய் எடுத்துட்டு 2000. அதை ஏன் பேசுறேன் நீ? என்ன தப்பு கணக்கு படுத்து முன்ன பதில் சொல்ல மேடம். ஊரே இது எனக்கு நான் 4 பேரை விட்டுட்டு சொல்றாரு மேடம். அக்கம் பக்கத்துல குடும்பம் யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டுமா குடும்பம் இருக்க முடியும்? எல்லாத்தையும் இது சொன்னாக்க நான் எங்க குடும்பம் இருக்க முடியும்? அப்ப வீட்டுக்கு போனாலும் அங்க எனக்கு வேற புருஷன் இருக்குதுன்னு சொல்றாரு. என் வீட்டுல அவங்க வீட்டுல என்ன குடும்பம் பண்ணாலும் அதே மாதிரி தான் புருஷன் மட்டை ஏற்றிட்டு இருக்காரு. அப்ப நான் எங்க இருந்து குடும்பம் பண்ண முடியும்? என் பசங்களை எங்க வச்சுட்டு நான் காப்பாற்ற முடியும்? இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எது வந்துருக்குற மேடம்? காட்டு மேடம், பாருங்க மேடம். பதில் சொல்லுங்க. என்கிட்ட சொல்றாங்க, அது உங்களுக்கு தான் கேள்வி மேடம். நான் குளிச்ச தேதிக்கும் அவங்க ஸ்கேன் எடுத்த ரிப்போர்ட்டுக்கும் 8 வாரத்துக்கு மேல என்ன வந்துருச்சுன்னா நீங்க என்ன சொல்றாங்க அதுக்கு நான் காட்டுப்பாடு. 8 வாரம் தான் இருக்கு. அதுல 8 வாரத்துக்கு மேல போனா கவர்மெண்ட்ல போய் ஆபரேஷன் பண்ணுவாங்களா மேடம்? நீ அதுக்கு முன்னாடியே உனக்கு இருந்துருச்சு அப்படின்னு என்ன கேட்கறாரு மேடம் கேள்வி. நான் தான் உங்ககிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தனால டாக்டர்கிட்ட நீ கொண்டு போய் காட்டிட்டு என்ன அதனால கேட்க வேண்டியதானே? சரி, நீங்க வேலை விஷயமா சென்னையில இருக்கீங்க இல்லையா? உங்களை அவங்க என்னைக்காவது சந்தேகப்பட்டிருக்கீங்களா அவரை? அதே மாதிரி இருந்தவர் இருந்துட்டு என்ன வந்து சந்தேகப்படுறாரு திரும்பி? இங்க பொழிக்கிறதுனா வரோம் நம்ம. புரியல. பொழிக்கிறதுக்கு வரோம் நாங்க. இங்க பொழிக்க இங்க வரீங்க. சரி, அதனால நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் இங்க இல்ல. சரி, அப்படி இருந்தது இல்ல. சரி இல்ல, பேங்க்ல 2 தடவை பணம் எடுத்துட்டு மறைச்சிட்டாங்க. பணம் எடுத்துனா இல்ல, உங்க மேல அவங்க சந்தேகப்படாம இருக்கிறப்ப 2 லோன் கூட கட்டல அவங்க. அப்புறம் எனக்கு சந்தேகமா மேடம். எங்க லோன் சீட் கூட எடுத்து வந்து 2 லோன் கட்டல மேடம். அவங்க என்ன லோன் எடுத்தீங்க? அது மகளிர் லோன் மேடம். நாங்க மகளிர் குழுல லோன் எடுத்துறோம். அந்த சீட்டை பாருங்க நீங்க. லோன் எடுத்து அந்த அவர் சொன்ன தேதிக்கு லோன் எடுத்து டிக் பண்ணிருக்காங்க. திரும்பி கட்டலனே என்ன கேக்குறாரு மேடம் கேள்வி. அந்த சீட்டை அந்த கொரோனா முடிஞ்சு வந்து சொல்லும் போது தான் நமக்கு தெரியுது. இல்ல, குடும்ப செலவுக்கு தான் அவங்க எடுத்தேன்னு சொல்றாங்க இல்லையா? நான் தான் ஃபோன் பண்ணா நான் போறேன் மேடம். ஹாஸ்பிடலுக்கு நாங்க போனோம். 2 பசங்களை அழைச்சிட்டு ஒரு வாரம் ஹாஸ்பிடல் நடக்கணும். எவ்வளவு மேடம் செலவாகும்? அவர் கேக்குற அவருக்கு என்ன செலவாச்சு நீங்க தான் சொல்லுங்க. அதான் சொல்றேன். வீட்டு செலவுக்கு ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருந்தப்ப என் பெரிய பொண்ணு அப்ப வீட்டுல தான் இருந்தது. 15 வயசு பொண்ணு வீட்டுல வச்சுக்கிட்டு நான் எப்படி மேடம் தப்பு பண்ண முடியும்? என் பெரிய பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? என் பெரிய பொண்ணே எனக்கு பாக்குதுன்னு சொல்றாரு மேடம். இல்ல, அது இருக்கட்டும். நீங்க வெளியூர்ல இருக்கீங்க. வெளியூர்ல அதிகமாலாம் இருக்க மாட்டேன். அங்க 10 நாள்னா இங்க 10 நாள், வீட்டுல 5 நாள்னா அங்க 5 நாள், அப்படிதான் மேடம் இருப்பாரு. இப்பதானே கட்டி கொடுத்தோம் நாங்க. 3 வருஷமா பிரச்சனை. இப்ப என்னங்க பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, இப்படி பேசுறது சரியா? பேச்சு ரொம்ப சரியில்லை. பேச்சு சரியில்லைன்னா எப்படி மேடம்? என்ன தப்பா சொல்லி நான் பேசுறேன். என்ன தப்பா பொண்ணு கேட்டுச்சு அந்த பொண்ணு. அதுக்கு மேல எனக்கு பிடிக்கல. 2-3 மாசமா எனக்கு இங்க பாரு மேடம், பல்ல என்ன அடிச்சு உடைச்சிட்டு எதுக்கு எடுத்தாலும் அசிங்கமான வார்த்தை சொல்லி பேசுவார். என்ன நீனா தானே அடிச்சு உடைச்சிட்டு என்ன அந்த வார்த்தை கொச்சப்படுத்தி நீ பேசலாமா? என்ன அடிச்சு உடைச்சிட்டு என்ன மட்டம் தட்டி நீ பேசலாம் மேடம்? எவ்வளவு சித்திரவாதம், எவ்வளவு கொடுமை தெரியுமா மேடம்? நான் தப்பான இல்லைன்னா நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். என்ன கொத்தணும் உனக்கு பஸ்ட் நான் தப்பானு உனக்கு யார் சொன்னான்னு கேளுங்க மேடம். ஃபோன் பண்ணிருக்காரு. நான் ஃபோன் மூலியமா கண்டுபிடிச்சா இல்ல யாராச்சும் உனக்கு சொன்னாங்களா? என்ன அங்க பார்த்தா இங்க பார்த்தா யாராச்சும் வண்டியில போனா அங்க போனா இங்க போனா யாராச்சும் உன்கிட்ட சொல்லி இருக்காங்களா? இல்ல என் பசங்க உன்கிட்ட யாராச்சும் சொன்னா உங்க அப்பா அம்மா யாராச்சும் உங்க அப்பா அம்மா பக்கத்துல தான் குடும்பம் இருக்கிறாங்க, அவங்க யாராச்சும் உன்கிட்ட சொன்னாங்களா? அதை கேளுங்க ஃபர்ஸ்ட். பதில் கொடுங்க. அவங்க கேக்குறாங்க, பதில் கொடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு உடம்புல
இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு தப்பு நடந்தா நமக்கு சொன்னதான் மேடம் என்னது உங்க உடம்புல சொன்னதான் அவரு நான் தப்பானு அவங்க சாமி சொன்னதான் அவருக்கு. அவங்களோட வந்து உங்களை தப்பா சொன்னா ஏத்துப்பீங்களா? இதெல்லாம் ஒரு காரணமா? இதெல்லாம் ஒரு காரணமா 3 சார்? வருஷமா நம்ம வீட்டில் வந்து குடும்பம் அவங்கள பாருங்க, அவங்க எப்படி இருக்காங்க. சொன்னா மெட்ராஸ்னு ஒரு சண்டை போட்டா ஒரு வாட்டி 40 கிலோமீட்டர் அவங்க பெரியம்மா ஹோட்டல் படுத்துக்குச்சு. ஆமா மேடம், என்ன எந்த நேரமும் அவனை வச்சுக்கிறேன் இவனை வச்சுக்கிறேன் அங்க போறேன் இங்க போறேன் எவ்வளவு சித்திரவதை எவ்வளவு 2 வருஷத்துல ஒரு 10 தடவை வச்சு ஓடி நாள் கிடையாது மேடம். ஒரு நீங்க அப்படியெல்லாம் பேசிட்டு சென்னைக்கு வந்துருவீங்க. அந்த வார்த்தை சுத்தி 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 அவங்கள போட்டு அலைக்கழிக்காதா? அந்த வீட்டுக்குள்ளேயே குடும்ப பிரச்சனையில வாழணும், மனசு இது படாத பாதிக்காதா? பேச்சு சரியில்லை மேடம். குழம்பி பேசுறாங்களா? சரியில்லைன்னா ஓ வார்த்தை சரியா இருந்தா என் வார்த்தை சரியா. கல்யாணம் ஆகி எங்களுக்கு 23 வருஷம் ஆகுது மேடம். பேச்சு எதுல இருந்து சரியில்லைன்னு கேளுங்க ஃபர்ஸ்ட் அவங்கள. பேச்சு சரியில்லைன்னு சொல்றாங்க. 3 வருஷமா பேச்சு 23 வருஷம் ஆகுது உங்களுக்கு. அவர் இதத்தான் சொல்றாரு, பேச்சு சரியில்லை பேச்சு சரியில்லை. இது வரைக்கும் பேச்சு சரியில்லை, எதுல இருந்து பேச்சு சரியில்லைன்னு கேளுங்க. பேச்சு சரியில்லை அவங்கள. பேச்சு சரியில்லை. நம்மளுக்கு அந்த லோனும் கட்டாததுல இருந்து நீங்க முறையா பார்த்து கட்டிட்டீங்களா? இல்ல லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். லவ்வா? என்ன லவ் பண்ணீங்க? லவ் பண்ண இப்படி பேச மாட்டாங்க சார். அது அன்பே வேற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க விரும்பி ஏத்துக்கிட்டீங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கி பாருங்க மேடம் ஃபர்ஸ்ட். அதுல ஏதாவது 8 வாரத்துக்கு மேல ரிப்போர்ட் வரணும் மேடம். வந்தேன் நான். டாக்டர் இங்க இருக்கறாங்களா? டாக்டர் இங்க இருக்கறாங்க தான் மேடம். இருக்காங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து வந்திருக்கறீங்க. அவங்கள்ட்ட கொடுத்து தான் இருக்கறாங்க. காமிங்க அதை எடுத்து ரிப்போர்ட் காட்டுங்க. 3 வருஷம் கழிச்சு எல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது சார். அது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல இன்னொன்னு, அந்த குழந்தை பிறந்திருக்கணும், அந்த குழந்தை உயிரோட இருக்கணும், அப்பதான் அதை பண்ண முடியும். அவர்கிட்ட கேட்டுட்டு தான் அது காலமாயி 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்னங்க வந்துச்சுன்னு வெறுமனே சந்தேகப்பட்டா? இங்க பாருங்க மேடம், அந்த வீட்டுல நான் நிம்மதியா இருக்க முடியாது. சத்த உட்கார கூடாது, நிம்மதியா என்ன சாப்பிட கூட விட மாட்டாரு மேடம். எந்த வேலையும் செய்ய கூட விட மாட்டாரு. அவளுக்கு சித்திரவதை என்ன பேசுவாரு? உங்க வார்த்தை சரியில்லைன்னாரு, அவர் என்ன பேசுவாரு சொல்லுங்க? அசிங்கமா அவனை வச்சுக்கிறேன் இவனை வச்சுக்கிறேன் அங்க போறேன் இங்க போறேன் மேல சாமி வருது இல்ல? என் வீட்டுல என் வித்து செய்யறா அத்தனை வாங்கிட்டு அவர் சமைச்சு போட்டுருக்காரு. நான் துணிமணி துவச்சு கொடுக்குறாரு. எல்லா வேலையும் அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் நான் செஞ்சிருக்கேன். நான் கேட்டு பாருங்க, ஒரு நேரமாவது வாய் சும்மா இருக்காது அவருக்கு. ஏதாவது திட்டிக்கிட்டு தான் இருப்பாரு என்ன, ஏதாவது அடிச்சுட்டு போரிக்கு அடிப்பாரு என்ன. நைட்டு ஃபுல்லா தூங்க சொல்லி 23 வருஷம் குடும்பம் நடத்திருக்கீங்க. 3 வருஷமா சந்தேகப்படுறீங்க. வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது உங்களுக்கு மேல? ஒரு நல்ல ஃபேமிலி மேன் வந்து பேங்க்ல பணம் எடுத்து கண்ணை மறைக்கலாமா? எப்படி மேடம் கண்ணை மறைக்க? நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். நான் 23 வருஷம் வேலைக்கு போக தான் வீட்டுல வச்சிருக்கேன். வீட்டுக்காக நீங்க ஒண்ணு எனக்காக பணம் வேலைக்கு போனா எனக்கே பிடிக்காது. சரி, 3 பசங்க இருக்காங்க மேடம். 23 வருஷம் அது இல்ல, 3 வருஷமா சென்னையில இருக்கீங்க. சென்னைக்கு வந்த அப்புறம் உங்களுக்கு வேற சென்னையில தான் இருக்கேன். 30 வருஷம். ஆமா, சின்னதுல சென்னை தான். கடந்த 3 வருஷமா இவங்க மேல சந்தேகப்படுறீங்க. ஆமா. உங்களுக்கு ஏதாவது புது பழக்கம்? நான் கேட்கறேன், இப்போ இவங்க உங்க மேல சந்தேகப்பட்டு 3 வருஷமா உங்களுக்கு வேற ஏதாவது தொடர்பு இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதனால தான் நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னா கேள்வி வைக்கிறேன். அப்படி நான் கேள்வி வைக்கிறேன், பதில். ஒருத்தவங்க லோன் கட்டலன்ற பிறகு லோனுக்காரன் வந்து கேட்ட பிறகு தான் நமக்கு தெரியுது. லோன் அப்புறம் லோன் கட்டின பிறகு 2 லோன் கட்டல, சீட்டு பேங்க்ல ஒரு 1000 ரூபாய் எடுத்து மறைச்சிட்டாங்க. வீட்லயே 1000 ரூபாய் எடுத்து மறைச்சு வச்சு நான் கண்ணால எடுத்துட்டேன். அவரு கொடுத்த காசு தான் மேடம். அவரு கொடுத்த காசு இதே என் பேரே போட்டு 1000 ரூபாய் வச்சு மளிகை சாமான் வாங்கி இருக்கலாம், இல்ல மெடிக்கல் மருந்து செலவு பண்ணிருக்கலாம். செலவு இல்ல மேடம், வீட்டு செலவு தான் பாப்பேன் நான். எனக்காக எது வாங்க மாட்டேன் நான். கேட்டு பாருங்க, அவர் இல்லாத நான் எனக்கு ஒரு சட்ட பீஸ் கூட எடுத்து போடுறது கிடையாது. 23 வருஷம் அது கல்யாணம் பண்ணி அவரே எனக்கு பார்த்து எடுத்து கொடுத்தாதான். எனக்கு எடுத்து மட்டும் யாஷ்டத்துக்கு நான் எடுக்க மாட்டேன். நான் அவங்க அப்பா மட்டும் சண்டை ஒரு பொருள் நான் எடுப்பேன் நான் யாஷ்டத்துக்கு. மத்தபடி எனக்காக எது நான் எடுத்து பண்ண கேளுங்க அவரை. பீரோ திறந்து பார்த்தா 1000 ரூபாய் காசு இருக்கு. காசே இல்ல. 1000 ரூபாய் மேடம். ஒரு நில அளக்க நாங்க போனோம் மேடம். 19000 ரூபாய் எம்மான கையில எடுத்துக்கிட்டாரு. 1000 ரூபாய் கொடுத்து இந்த காசை தனியா வைன்னு அவரை தான் கொடுத்தாரு. அதை நான் என்ன பண்ண, அவர் தனித்தனியா எதெல்லாம் கணக்கு கேட்கறவரு. ஒன்னா வச்சா அது சிக்கல் வரும். நான் தனியா ஃபைலுக்கு தான் நான் வச்சிருந்தேன். எப்பவுமே ஒரு சில்லற காசுனாக்கா அது தான் முன்னாடியே வைப்பேன் பீராவில், ஒரு அர்ஜென்ட்டுக்கு எடுக்கலான்ட்டு. அதே மாதிரி நான் வச்சிருந்தேன். நான் அதை பார்த்துட்டு நீ எனக்கு திட்டுப்படியே தான் எடுத்து வச்சிருந்தேன் கேட்கறாரு மேடம். அவர் சம்பாதிச்ச காசு தான், அவர் கொடுத்த காசு தான் மேடம். அது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி மேட்டர்ஸ்ல இன்கேஸ் குழந்தை பிறந்திருந்தா, அதர்வைஸ் அவங்க ஸ்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருந்தாங்கன்னா நம்ம மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து அது என்னன்னு நம்ம பார்த்துருக்க முடியும். பட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இப்போ இல்லாத பட்சத்தில் அவரோட 2 கன்சர்ன் தான் சொல்லிகிட்டே இருந்தார். ஒன்று வந்து குழந்தை என்னோடதா இல்லை அப்படின்னு சொன்னார். 2வது வந்து பணம் எடுத்துட்டாங்க. ஒரு 2000 ரூபாய் 1000 ரூபாய் அது வந்து அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. இருந்தாலும் நம்ம அந்த காலத்துலயுமே சரி, அதாவது அவங்க குடும்ப செலவுக்கு தான் எடுத்தேன்னு சொல்றாங்க. அதுதான், அது அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ அத காரணமா சொல்லவும் தேவையில்லை. வந்துட்டு நம்ம சொல்லணும்ல, அதுக்காக தான் நான் சொல்றேன். இல்ல சொல்ல தேவையில்லதான். பட் நீங்க சந்தேகப்படுறதுக்கான முழு காரணமே அதுதான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அதை வந்து காரணமா யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நிச்சயமா யாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்க போறதும் கிடையாது.
அண்ட் ஆல்சோ அவங்க இவ்வளோ ஓப்பனாக இந்த பிளேஸில் வந்து அவங்க ஏன் இவ்வளோ ஆதங்கமாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் 3 வருஷமா இதையே நீங்கள் குத்தி காட்டிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தாரும் சேர்ந்து பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டை விட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க எவ்வளோ பொறுத்துப்பாங்க? சும்மா சொன்னா கூட போயிடுவாங்க. நான் ஒன்று கூட சொல்லல. இல்லை இருங்க ஒரு நிமிஷம் சொன்னாங்கன்னா போயிட்டாங்க. ஒரு நிமிஷம். 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்களா? 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் மேடம். இந்த 3 வருஷத்துல நீங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இந்த மாதிரி போறது பண்றாங்க. அப்ப அவங்க அந்த மாதிரி போறதுக்கு காரணம் நீங்க தான். தேவையில்லாம சந்தேகப்படுறதுனால தான் அவங்க வெளில போறாங்க. அவங்க என்ன வெளியில யார் கூடயாவது போயிட்டாங்க? அவங்க வீட்டுக்கு தானே போறாங்க, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தானே போறாங்க. உங்களுக்கு அவங்க மேல சந்தேகப்படுறதுக்கு இந்த குழந்தை ஃபார்ம் ஆனது தவிர்த்து வேற ஏதாவது காரணம் உங்களுக்கு இருக்கா? வேற எதுவுமே இல்லை. அப்ப கண்டிப்பா அவங்க தப்பு பண்ணிருக்க சான்ஸே இல்ல. பார்த்தேன் அது இதுன்னு இல்லாம சொல்றாரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல. நீங்க பார்த்தாதான் பார்த்துன்னு சொல்லணும், இல்லைன்னா எதுக்கு சொல்லணும்? நம்மகிட்ட நடந்த தப்பு இந்த காசு மாச்சது, இதுதான் சந்தேகம். வேற ஒண்ணும் பொது வாழ்க்கையில இருக்கன்னு வேற சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது 20 வருஷம் அவங்க கூட குடும்பம் நடத்திருக்கீங்கன்னும் போது எவ்வளோ மக்கள்லாம் நீங்க பாப்பீங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றது உங்களுக்கு ஏன் புரிஞ்சுக்க முடியல? இல்ல மேடம், எனக்கு ஒரு மேபி பிகாஸ் நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தோம்ங்கற ஒரு ஆசை, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது மேடம். டெஸ்ட் அப்படி அது மாதிரி இங்க பாருங்க சார், வில்லேஜ்ல மாரியா பேசுவாங்க, அதுக்காக தான். உடனே நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு பதில் நீங்க 20 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. 20 வருஷம் அவங்க உங்களுக்காக வேலை எல்லாம் பார்த்துட்டு வீட்ல இருக்காங்க. இப்போ நீங்க இப்படியே தொடர்ந்து நான் வந்து சந்தேகம் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அவங்க ஈத்துட்டு தான் கிளம்புறேன், வேற அதான் நம்ம வந்த விஷயம் முடியல. இல்ல நான் உங்களுக்கு மனசு திருப்தியா டெஸ்ட்டுக்கு தான் வந்தேன். இந்த மாதிரி நான் வரல, அதை எடுக்க முடியலன்னு பிறகு நம்ம ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் நீங்க வந்து சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையாவது அவங்களுக்கு சொல்லுங்க. இல்ல இல்ல இன்னும் அப்புறம் அம்மா வந்து சேனல்ல உட்காந்தாச்சு, இன்னும் மட்டும் பட்டா நல்லா இருக்குமா? அவங்க தான் இன்னும் கூட்டு வந்திருக்காங்க. சரிங்க சார், அவங்களுக்காக தானே நீங்க வந்தீங்க. அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க ஒரு ஆதங்கத்துல தானே உங்கள்கிட்ட கேக்குறாங்க. ஒரு அவங்களுக்கு உங்ககிட்ட கேட்க முடியாத ஆதங்கத்துல இங்க ஸ்பீடா எப்படி பேசுறாங்க? ஊர்ல இன்னொரு ஸ்பீடா பேசுவாங்க மேடம். ஸ்பீடா பேசுவோம்னா ஒரு பொண்ணு மேல பை சுமந்தது தான் அவ்வளவு சாதாரண விஷயம். இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்களா? என் மேல பை சொல்லுவாங்க. எனக்கு எவ்வளவு ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் மேல தாழ்ந்து போலாம். எங்க குடும்பத்தையே ஃபேமிலி தப்பாவே சொல்லுவாரு, பேசுவார், திட்டுவாரு. திரும்ப அசிங்கமா பேசாதான் அவங்க. சரி பொறுமையா அதுக்குள்ள பார்க்க வேண்டாம். அவங்க பேசிட்டு இருக்காங்க. அட்வொகேட் மேடம் உங்களுக்காக தான் பேசுறாங்க, அவருக்கு புரியுது. ஓகே மேடம், அவ்வளவுதான்.